ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அந்த வகையில ஜிஎஸ் எக்ஸாம் கிராம சேவர் போட்டி பரீட்சையில முக்கியமான ஒரு வகுப்புல நீங்க கலந்துருக்கீங்க. அப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல, இந்த பரீட்சையில மொழித்திறன் பரீட்சையில எத எதிர்பார்க்குறாங்க? ஒரு மொழித்திறன் பரீட்சை அல்லது அந்த அந்த வினாத்தாள் எத கொண்டு காணப்படுது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து இதுல வந்து மொழித்திறன் என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, மொழித்திறன் பிளஸ் கிரகித்தல் 2ஆ நம்ம பார்க்குறோம். மொழித்திறன் ஒரு பகுதி, இன்னொன்னு கிரகித்தல். 2ம் ஒன்று அல்ல. இப்போ மொழித்திறன் என்கின்ற போது உங்களோட வாசிப்பு திறமை, சரியா? அதே போல் உங்களோட இலக்கண அறிவு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தானே. அதே கட்டுரை, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் மொழித்திறன் சார்ந்த, மொழி அறிவு சார்ந்த விடயங்களாக இருக்கும். அடுத்து கிரகித்தல் என்கின்ற போது உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கம் கொடுக்கப்பட்டு, அதை அதாவது உரைநடை கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் என்னென்னு குறிப்பிட்ட ஒரு சொற்களில் சுருக்கி எழுதக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க, சரியா? அடுத்து உங்களுக்கு ஒரு பந்தி ஒன்று கொடுக்கப்பட்டு, அந்த பந்தியில் என்னென்னு கேட்டால் கீழே கேள்வி வரும். அந்த கேள்வி வந்து அந்த பந்திக்குள்ளே இருக்கும். நேரடியாக உங்களோட மொழிநடையில் நீங்கள் அதை எழுதக்கூடியதான இதுவும் இருக்குது. அதே போல் ஒரு பந்தியை கொடுத்து அதில் கீழே கேள்வி கேட்கப்பட்டு அந்த கூற்றுக்கு நிகரான, அதாவது ஒரு கூற்றுகள் கொடுக்கப்படும், அதில் ஆம் இல்லை சரியா கூற முடியாது என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய கேள்விகளும் இருக்குது, சரியா? அதே போல் கடிதம், அதே போல் ஒரு 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 அறிக்கை அப்படின்னா பல்வேறுபட்ட வகையில் இந்த உங்களுக்கு பேப்பர் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் சில நேரம் அறிக்கை வராமல் இருக்கலாம், கடிதம் வரலாம் வராமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து வரக்கூடிய பகுதிகள் வந்து இலக்கணம், சுருக்கம், அந்த பகுதிகள் கூடுதலாக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதே மொழித்திறன் சார்ந்த கேள்வியில் கட்டாயம் வரும், சரியா? பெரும்பாலும் கடிதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்லல, அது வந்து உங்களுக்கு புள்ளிகள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு பேப்பரில் ஒரு மாதிரி எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் கேட்டால் வரக்கூடிய அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த அடிப்படையில் இப்போ நம்ம மொழித்திறன் சார்ந்த கேள்விக்குள்ளே போவோம். எனவே மொழித்திறன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே கிளாஸ் செஞ்சேன், இலவச வகுப்பு நிறைய செஞ்சோம். இப்போ அதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இருந்தாலும் கூட புதிய மாணவர்கள் வந்தனால நம்ம அதையொட்டி நம்ம ஆரம்பத்திலே போயிடலாம்னு யோசிக்கிறேன்னா, இப்போ மொழித்திறன்கின்ற போது இப்போ வந்து இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், அதே போல் மரபு தொடர்கள், இவ்வாறான விஷயங்கள் இருக்குது, சரியா? அப்போ அதே மாதிரி தொடர்மொழிக்கு ஒரு மொழி, ஒரு சொல்லை கொடுத்து அதை விளக்கமாக கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. அது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், வெறுமனே ஒரு கிளாஸில் நம்ம படித்து தெளிவு பெறுறது கொஞ்சம் சிரமம் தான். முழுமையாக அந்த பரீட்சைக்கு தயாராகிறது உங்களோட இனி இருக்கிற காலப்பகுதி போதும். உங்களுக்கு முழுமையாக மைக்க மீட் பண்ணுங்கள், முழுமையாக நீங்கள் அர்ப்பணம் செய்து சரியா நேரத்தை நல்லா சேமித்து நீங்கள் இதுக்கு ஒதுக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 3 பாடம் இருக்குண்ணா. ஒன்றாவது ஐக்யூ இருக்குது, நுண்ணறிவு, அதே போல் பொது அறிவு இருக்குது, மொழித்திறன் இருக்குது. அப்போ சில பேர் ஐக்யூ நல்லா செய்வாங்க, சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஓடாது, சரியா? அதே பொது அறிவு வந்து நான் கொஞ்சம் நான் படிச்சிருக்கணும், ரொம்ப காலமாக படிச்சிருக்கணும். இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் இந்த மொழித்திறன் தான். ஏன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பாஸ் மார்க்ஸ், சரியா? அப்போ அது அந்த அந்த 2 பாடத்துலையும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் சொல்கிறேன். மொழித்திறன் எதுக்கு அவசியம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் அந்த 40 மார்க்ஸ் நீங்கள் அப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களே, அப்போ நீங்கள் பாஸ். 39னா ஃபெயில் தான். அது என்ன உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ண மாட்டாங்க, எனக்குதா? இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அதை அப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா என்ன சொல்கிறது, மொழித்திறன் நல்ல ஒரு 80-90 அந்த அடிப்படையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டால், அந்த அந்த ஏர்வரிசைப்படுத்தும் போது நான் அந்த அடிப்படையில் தான் அந்த வேக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு. அப்போ உங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு துணையாக இருக்கும். எனவே கடினமான ஒரு பகுதி இல்லை மொழித்திறன். இயல்பாக நம்ம தாய்மொழியோடு சார்ந்தது அப்படிங்கிறனால அது வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்காது, சரியா? அந்த சிக்கலை நான் வந்து என்ன செய்ய நிவர்த்திக்குவதற்கான வகுப்பு தான் இன்றைய வகுப்பாக இருக்குது. ஓகே, இப்போ நேரடியாக நம்ம நேரம் போதாது அப்படிங்கிறனால நேரடியாக நம்ம பேப்பருக்கு போகும் பிள்ளைகள் அந்த தொடர்ச்சி இதை கேட்கக்கூடிய கேள்விகளில் நான் கொஞ்சம் எழுமாறாக சில பகுதியில் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை படிப்போம், சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம ஃபைனல் செமினாரில் கொஞ்சம் நல்ல ஆழமாக நம்ம முழுமையான ஒரு பேப்பரை நம்ம பயிற்சி எடுப்போம், சரியா? ஓகே ஓகே, இப்போ மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா? ஓகே, கவனிங்க. இதில் உள்ள விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். பொதுவான விஷயங்கள் தான், இப்போ டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம், சரியா? ஓகே, எல்லாரும் ஒரே டைமில் சொல்லாமல் தெரிந்தனே வாய்ப்பு எடுத்து ஒருத்தர் ஏன்ட்ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, சரியா? ஓகே, பாருங்கள், முதலாவது கேள்வியை பாருங்கள். பின்வரும் தொடர்மொழிகளுக்கு பொருத்தமான சொல்லை குறிப்பிடுங்க. தொடர்மொழிக்கு ஒரு சொல்லால் நம்ம பதில் கொடுக்கணும், சரியா? ஓகே, முதலாவது பாருங்கள், பகைவரை வென்றவரை, ரெக்கார்டிங் போட்டு தானே இருக்குது. ஓகே, பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் என்னது? அறம்பாடுதல். இல்லை, பகைவரை வென்றவரை பாடும். ஒரு பகைவர்கிட்ட போயிட்டு யுத்தத்துக்கு போயிட்டு அங்கே வென்று, ஒரு மன்னன் எடுங்களேன், மன்னன் ஒரு யுத்தத்துக்கு போகிறாரு, அந்த 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 குறிப்பிட்ட நாட்டை கைப்பற்றுறாரு. கைப்பற்றின புலவர்கள் வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு இலக்கிய வடிவத்தால் பாடுவாங்க. அது என்ன இலக்கியம்?
இதெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு, ஈஸியாக கேட்க மாட்டாங்க. விளங்குது? இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தது. சொல்லுங்க பார்ப்போம், என்ன இலக்கியம்? பரணி. ஆ, பரணி இலக்கியம். பரணி என்பது சரியான விட. சரியா, பரணி. பகைவரை வென்ற, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சில இதெல்லாம் முக்கியமானது, இதுல இருந்து கூட வரலாம். ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுத்தது. சரியா, பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் வந்து முதலாவது பரணி. சரியா, ஓகே, நோட் பண்ணிக்கணும். அடுத்து பல்வேறு செய்திகளை தொகுத்து கூறும் நூல். இது தொடர்மொழிக்கு ஒரு சொல்லால குறிக்கணும். பல்வேறு செய்திகளை தொகுத்து கூறும் நூல். சொல்லுங்க. பல்வேறு செய்திகளை தொகுத்து கூறுறது, எல்லா செய்தியும் அதில் இருக்கும். இப்போ அந்த பஞ்சாமிர்தம் மாதிரி, பஞ்சாமிர்தத்தில் பாருங்கள் எல்லாம் இருக்கும் தானே, அதனே பஞ்சாமிர்தம்ங்கிறோம். 5 வகை திண்மங்கள் அதில் இருக்கும், திரவியங்கள் இருக்கும். அந்த மாதிரி இதில் பல்வேறுபட்ட செய்திகளை தொகுத்து கூறுற ஒரு நூலை தான் நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறது அதை? கலைக்களஞ்சியம். என்ன சொல்கிறது? கலைக்களஞ்சியம். ஆ, கலைக்களஞ்சியம். நோட் பண்ணிக்கணும், கலைக்களஞ்சியம் தான் அதை நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 மார்க்ஸ்னா உங்களுக்கு அது தெரியாட்டி யாராவது ஒன்றுமே எழுதல, புதுசாக எழுதி அல்லது பொய்யா எழுதி வேலை இல்லை. ஒரு சொல்ல நீங்கள் அது பொருத்தமான சொல்ல எழுதணும். ஆனால் இந்த மாதிரி நிறைய நெட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணுங்க, வரும். நோட்ஸுகளில் பாருங்கள். சரியா, அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொகுத்து இதோட சம்மந்தப்பட்ட நிறைய தொடர்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரியா, ஓகே. ஒரு சொல்லையோ சொற்றொடரையோ இரு பொருள்பட தொடுப்பது. ஒரு சொல்லையோ சொற்றொடரையோ இரு பொருள்பட தொடுப்பது. அங்கதம். சிலேடை. இல்ல, அங்கதம் இல்ல. சிலேடை, சிலேடை. சிலேடை. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, சிலேடைக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இது சொல்றாரோ அது சொல்றாரோ, ஒரு மயக்கமா இருக்கும். கொஞ்செல்லாம் பெண்ணை கொண்டு வா. ஆ, கொஞ்சலாம் பெண்ணை கொண்டு வா, கொஞ்சம் லாமண்ணை கொண்டு வா, அந்த மாதிரி. அதே மாதிரி புலிகேசி படத்துல நீங்க பாப்பீங்க தானே, நீ ஒரு மாமா மன்னா, நீ ஒரு அண்டங்காக்கை, நீ ஒரு முடிச்சவிக்கி, நீ ஒரு முள்ள மாதிரி, இன்னும் சொல்லும்போது அது என்ன செய்யுது, அந்த இடத்துல ஒரு 2 பொருள் வருது. இப்போ அவர் ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து சொல்லுவார். என்னை முள்ள மாறின்னு சொல்ல, என்ன முல்லை நிலத்தில் பெய்யும் மாறி மலை போன்றவனே. சரியா, மாமன்னன் அப்படின்னு, மாமா மன்னன் அப்படின்னா மா என்பது பெரிய, மன்னன்கிறது மன்னன், அப்போ பெரிய மன்னன் சொன்னேன் அப்படின்னு. அண்டங்கன் மூக்கை குறிப்பார்த்து அண்டங்காக்கை என்று சொன்ன என்னது அப்படின்னு, அண்டங்காக்கை என்ன சொல்லுவார்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பவர். சரியா, அவன் முடிச்சவைக்கு அதுக்கு என்ன சொல்லுவார்? அரசியலில் போடப்படும் கடினமான முடிச்சுகளை அவிழ்க்கும் திறன் படைத்தவன் என்று சொன்னேன் மன்னா, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இதை நம்ம பார்க்குறோம். சிலை அடையும். சரியா, ஓகே, இல்லைங்கதா. அல்லது புகழ்வதை போல இகழ்வது, இகழ்வதை போல புகழ்வது, அதையும் நம்ம இதுக்குள்ளே வரலாம். ஒரு சொல்லையோ சொல்றையோ இரு பொருள்படுத்த இருப்பது. ஓகே. அடுத்து நூலுக்கு இன்னொருவரால் வழங்கப்படும் முறை. ஒரு நூலுக்கு இன்னொருவர், அந்த நூல் ஆசிரியர் தவிர்த்து இன்னொருத்தர். அணிந்துரை. ஆ, அணிந்துரை. வெரி குட், அணிந்துரை. ஓகே. அடுத்து ஒருவராலும் படைக்கப்படாமல் தாமே தோன்றுவது. ஒருவராலும் படைக்கிறது, அது தானாவே தோன்றுறது. சுயம்பு. வெரி குட், சுயம்பு. சரியா, சுயம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து கவனிங்க. ஆ, புராண கதைகளை சுவைப்பட பிரசங்கம் செய்வோம். இந்த மாதிரிலாம் நம்ம அறவே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். புராண பௌராணிகள். கதை. பௌராணிகள். பௌராணிகள். சரியா, பௌராணிகள். வெரி குட். கல்லிலேனும் செப்பேட்டிலேனும் பொறிக்கப்படும் ஒருவருடைய வெற்றி புகழ் முதலியன. மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தி. சரியா, மெய்கீர்த்திங்கிறது வரும். விளங்குதா? விளங்கிச்சா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது மாதிரி தேடல் இருக்கணும். இப்போ 7 உதாரணம், ஒரு 7 கொடுத்துருக்கேன், ஃபில்டர் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் படித்து வரலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரியான தகவல்களை தேடுங்க. சரியா, ஓகே. அப்போ இந்த பகுதி உங்களுக்கு விளங்கிச்சா? அப்போ இது தொடர்பாக நீங்கள் தேடுவீங்களா, தேடி படிச்சுக்கொள்வீங்களா இந்த மாதிரி? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுக்கு போவோமா? ஓகே, இப்போ கவனிங்க. இதில் பாருங்க, பின்வரும் மரபுத்தொடருக்கான பொருளை தருக. பொருள். சரியா, அப்போ அப்புறம் முதலை கண்ணீர், மதில் மேல் போன, இப்படி ஒன்று இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதலை கண்ணீர், அதுக்கு சொல்லுங்க பாப்போம். எதை நம்ம முதலை கண்ணீர்னு சொல்லுவோம்? அதுக்கான கருத்தை சொல்லணும். எதனால முதலை கண்ணீர் சொல்லுவோம்? பொய் அழுது. வேற பாசாங்கு. சொல்லல, ஒரு தொடரா சொல்லணும். ஒரு தொடரா சொல்லணும். பொய் இறக்கம் சார். அதான் சொல்றேனே. கவனிங்க, கவனிங்க. ஒரு தொடரா சொல்லுங்க. அப்ப வந்து நான் முதல்ல தொடர் மொழிக்கு ஒரு மொழி சொன்னதானே, இது ஒரு மொழியை கொடுத்து தொடரா சொல்லணும். ஒரு ஒரு வாக்கிய அமைப்புல சொல்லணும். பொருளை தான் கேட்டிருக்காங்க. சோட்டா சொல்லக்கூடாது, கொஞ்சம் விரிவா சொல்லணும். முதலை கண்ணீர் வடிக்கிறது. பொய், அந்த தான் சொல்றேன். அது கொஞ்சம் கொஞ்சம் பொய்யாக நடித்தல். சரி, பொய்யான அழுகை, பொய்யான நடித்தல். ஓகே, சோட்டா சொல்லு. இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்ன மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அவர்கிட்ட?
மனசுக்குள்ள சார் ஒண்ணு இருக்கும், வெளியில நீதி தண்ணீர் அதாவது கவனிச்சுக்கொள்ளுங்க. உள்ளத்தில் வருத்தம் இல்லாமல் வெளியே அழுவது போல நடிப்பது. உள்ளத்துல வருத்தம் இருக்காது, ஆனா வெளியில என்ன செய்யறது, அழுற மாதிரி பாசாங்கு செய்யற விஷயம் தான் அது. விளங்குதா? பார்த்து கொஞ்சம் பொருத்தமா, கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா இல்லாம ஒரு வாக்கிய அமைப்புல நீங்க எழுதுறதுக்கான ஒரு ட்ரையை நீங்க பண்ணணும். அதான் அதான் மொழித்திறன். விளங்குதா? ஓகே. மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனைனா முடிவெடுக்கப்படாத நிலை. அதான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம். சரி, நீங்க ஷார்ட்டா சொன்னது சரி, இன்னும் கொஞ்சம். ஏன் அது சும்மா இப்போ மரபுத்தொடர்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ மரபுத்தொடர்னு ஏன் சொல்றோம் அதை ஏன் மரபுத்தொடர்னு சொல்றோம்? காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை பிரயோகம் தான். அதில் 1000 அர்த்தம் இருக்கு உள்ளுக்குள்ள. அது வந்து சாதாரண செயற்பாடுகளோட அடிப்படையாக வச்சு சில மிருகங்களோட தாவரங்களோட இயல்புப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ள கருத்து இருக்கும். அந்த கருத்தை தான் நம்ம என்ன தெளிவாக வெளிப்படையாக சொல்லணும். அப்போ மதில் மேல் பூனை என்னது? எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிக்கும். அப்போ மணிமேல் ஒரு மதில்ல ரெண்டு பூனை என்ன செய்யும், அங்கிட்டு போயிடுறதா இங்கிட்டு போயிடுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதான் மதில் மேல் பூனைங்கிறது. நம்ம லைஃப்லயும் என்னது என்னது இந்த எக்ஸாம் செய்வோமா செய்யாமல் இருப்போமா, இந்த கிளாஸ்க்கு போவோமா போகாமல் இருப்போமா அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையை நம்ம சொல்லணும். அதை தான் நீங்கள் நம்ம கொஞ்சம் விரிவாக சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ஒரு தொடரை நீங்கள் என்ன செய்யணும், சொற்களால் கோர்த்து நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். சரியா? இப்போ எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிக்கும் மனநிலை அல்லது முடிவெடுக்க முடியாமை என்கின்ற அடிப்படையில் அதை நம்ம அதை பார்க்கணும். சரியா? ஆறப்போடுதல். ஆறப்போடுதல் காலம் தாழ்த்துதல். இன்னும் கொஞ்சம் அதை தான் சொன்னேன், கொஞ்சம் விரிவுபடுத்துங்க அதை. ஒரு காரியத்தை பிற்போடுதல். ஒரு காரியத்தை பிற்போடுதல். ஆ அப்படியா? ஓகே. கொஞ்சம் இடையில மானத்தேனே பொன்மானின்னு போட்டு கொஞ்சம் விரிவாக்குங்க. ஒரு வேலையை உடனே செய்யாமல் தடை பிற்போடுதல். செய்தல் வருமா? வெரி குட். ஒரு அந்த அந்த மாதிரி இல்ல இல்ல, நீங்க சொல்லாவே சொல்றீங்க. நான் சொன்ன சொல்லோட ஷார்ட்டா சொல்றீங்க. விளங்குதா? ஒரு செயலை அல்லது ஒரு வேலையை உடனே செய்யாது தள்ளி போடுதல். அந்த அதை தான் எதிர்பார்க்கிறேன் நான். அதுதான் நீங்க சொல்றதுதான் சரி. சரியா? தடை ஒரு செய்தல் வரும் மாறப்படுதலுக்கு. அதை சொல்றேன். நீங்க ஷார்ட்டா ஒரு சொல்லால சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கொஞ்சம் விரிவாக்குங்க, வாக்கியமாக்குங்கன்னு சொன்னேன். சரியா? ஒரு விஷயத்தை உடனே செய்யாமல் தாமதப்படுத்துதல். நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்ன விஷயம் தான். அதை சொல்லாம ஒரு வாக்கியமா சொல்லுங்கன்னு சொல்றேன், ஒரு தொடரா சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்லைங்களா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா இது மரபு பின்வரும் மரபுத்திற்கான பொருளை தருகின்ற பொருளை தானே கேட்டிருக்காங்க. அதனால ஒரு ஒரு தொடரா நீங்க எழுதணும். ஓகே. இருதலை கொல்லி எறும்பு. நீங்க எழுதிடுவீங்க, அது உங்களுக்கு எப்படியும். ஆனா அது அழகான ஒரு மொழி நடையில கொடுக்கணும் தானே, அது பொருத்தமா இருக்கணும் தானே, எந்த ஒரு முறிவு இல்லாம ஒரு அழகான ஒரு சொற்றொடரா இருக்கணும். அப்படித்தான் நம்ம எழுதணும் முழுமையான புள்ளிகளை பெறுறதுக்கு. இருதலை அதை அந்த அந்த நீங்க சொல்ற வாக்கியம் முழுமையா அதை 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 என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். இருதலை கொல்லி எறும்பு. இருபுறமும் எரியும் கொள்ளிக்கட்டையில் மாட்டிக்கொண்ட எறும்பு போல இரண்டு பக்கமும் ஆபத்து அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறத குறிக்கிறது. ஓவராவும் நம்ம ரொம்ப விரிவாகவும் பந்திய அமைப்பில் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு. இருதலை கொல்லி அங்க உள்ள இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது முதல்ல பார்த்தோம், அதுவும் அது மாதிரி தான் மதில் மேல் பூனை மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இரண்டு பக்கமும் ஆபத்தான நிலையில இந்த முடிவெடுக்கிறது தெரியாது. அதுதான் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிக்கும் நிலைதான் இந்த இருதலை கொல்லி எறும்பு. இல்லைங்களா? எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிக்கும் ஒரு நிலைமை. சரியா? ஓகே. தாளம் போடுதல். தாளம் போடுதல். சிங் சக். ஜால்ரா போடுறதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜால்ரா போடுவாண்டா. ஒரு காரியத்தை நடத்துறதுக்காக ஒரு நல்ல ஸ்டாஃப்ஸ்ட ஒரு நம்ம உயர் அதிகாரிகள்ட்ட எல்லாம் ஜால்ரா போடுவாங்க. அதை சொல்றதுதான் தாளம் போடுதல். எப்படி துன்பத்தில் கஷ்டப்படுறது. இல்ல தாளம் போடுதல் பாருங்க. சொல்றதுக்கெல்லாம் அவன் தாளம் போடுறான்டா, அவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தாளம் போடுறாடான்னு சொல்லுவாங்க சாதாரணமா. எல்லாத்துக்கும் இசைந்து கொடுத்தல். வெரி குட். ஒருவர் சொல்வதை அப்படியே கேட்பது. வெரி குட் வெரி குட். அதுதான் மற்றவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் என சம்மதித்தல். மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் என சம்மதித்தல் தான் இந்த இது. சரியா? ஓகே. இடையில லெஃப்ட் ஆயிராங்க. எனக்கு குரூப் 84 வந்துருச்சு, அது 100 வந்துட்டா அதுக்கு அங்கிட்ட நீங்கள் திரும்ப இணைய முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கவரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே. சொல்லுங்கள், தாளம் போடுதலுக்கு என்ன சொன்னேன்னா திரும்ப சொல்லுங்கள். யாராவது தாளம் போடுதலுக்கான விளக்கத்தை. ஒருவர் கூறும் விடயத்திற்கு ஆமாம் என்று ஆமாம் என்று சொல்லுதல் அல்லது ஆமாம் என சம்மதித்தல். ஆமாம் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும்.
வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஓகே. இஞ்சி தின்ற குரங்கு என்னது? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி தின்ற குரங்கு. செய்வதறியாது திகைத்து நிற்கும். கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் செய்வதறியாமல் குழப்பமாக இருத்தல். குழப்பம் மாதிரி. இல்லைன்னா இஞ்சி தின்ன குரங்கு நான் இஞ்சி தின்னுட்டேன் அப்படின்னு சொல்லுமா? அது இஞ்சி தின்னுடுச்சு. அதை இப்போ நம்ம இஞ்சி தின்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அதுக்கான இதை செய்வோம், மாற்றீடை செய்வோம். சரியா? அதை குறைக்கிறதுக்கு, அந்த துன்பத்தை குறைக்கிறதுக்கு. ஆனால் குரங்கு, இஞ்சி தின்ன குரங்கு எப்படின்னு கேட்டால் விழிச்சு போய் இருக்கும். சரியா? இப்போ எப்படி? சொல்லொன்னா துயரம் அல்லது விவரிக்க முடியாத சங்கடம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சொல்லொன்னா துயரம், சொல்றதுக்கு வார்த்தை இல்லாத துயரம், அல்லது விவரிக்க முடியாத சங்கடமா இருக்கிறது. அது விவரிக்க இயலாது. அந்த மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பார்த்துக்கிட்டு அதை தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. கிணற்று தவளை. வெளி உலகம் அறியாதிருத்தல். வெளி உலகம் அறியாமல் இருத்தல், அல்லது உலகம் தெரியாத நிலை, அல்லது அறிவு மிக குறைவாக இருத்தல். இல்லைங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 7 தான் இதில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான மரபு தொடர்கள் நீங்கள் நிறைய நெட்டில் அடிங்க. நீங்கள் அச்சனா கொருக்கா போகணும். விளங்குதா? எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் பாருங்க. டைம் இருக்குதுனே. ஒரு 100 200 300 பாருங்க. அதுல இருந்து ஏதோ வரும். விளங்குதா? ஓகே. அடுத்தது பார்ப்போம். இருதலை கொள்ளி எறும்புக்கு என்ன சொன்னீங்க? விளங்குல? இருதலை கொள்ளி எறும்பு 4வதுக்கு என்ன மீனிங்? இருதலை கொள்ளி எறும்பு எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிப்பவர். மதில் மேல் பூனைக்கு என்ன சொன்னேன்? எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிக்கணும். அதுவும் ரெண்டும் ஓரளவு ஒரு ஒத்துப்பொருள் தரக்கூடியதா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து கவனிங்க. முக்கியமான ஒரு விஷயம். பின்வரும் இணைமொழிகளுக்கான பொருளை தருக. கண்ணும் கருத்தும். ஒரு விடயத்தை கவனமாக மிக செயல்படுத்தல். அவதானமாக இருத்தல். மிக கவனமாக இருத்தல். தான் செய்யும் காரியங்களை அவதானமாக இருத்தல். அந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்க. ஒரு 3 சொல் 4 சொல்ல சொல்ற மாதிரி. செய்யும் கண்ணும் கருத்தும். செயற்பாட்டில் மிக கவனமாக இருத்தல். அது ஓகே. மிகுந்த கவனத்துடன் இருத்தல். செய்யும் செயலை மிக கவனத்துடன் செய்தல், அல்லது மிகுந்த கவனத்துடன் செயற்படுதல், அல்லது மிகுந்த கவனத்துடன் இருத்தல். ஓகே. அல்லது மூளை முடுக்கு. மூளை முடுக்கு. அனைத்து இடங்களும். மூளை முடுக்கு எல்லா இடங்களிலும். சரி, எல்லா இடங்களிலும் இருத்தல். சரியா? எல்லா இடத்தையும் பிரதித்துவப்படுத்தக்கூடியதா இருக்காது இது. சரியா? சீரும் சிறப்பும். மக்களை வாழ்த்துதல். சீரும் சிறப்பும் இல்ல அப்படி சொல்லக்கூடாது. இந்த கருத்துக்கான பொருள் சீரும் சிறப்புமா இருங்க. வாழ்த்துறதுக்கு பயன்படுத்துவோம். மிகுந்த மேன்மை அல்லது புகழ். சீரும் சிறப்புமா இருங்கன்னதே மிகுந்த மேன்மை அல்லது புகழுடன். புகழோடு இருத்தல் என வாழ்த்துவதற்கான ஒரு செய்தி தான் அது. மிகுந்த மேன்மை அல்லது புகழ். ஆசாபாசம். ஆசாபாசம் என்னது? உலகியல்னு சொல்லுவாங்க, அல்லது இன்னொரு நல்ல ஒரு அன்பு வைத்தல். இல்ல, விருப்பு வெறுப்பு. லௌகீகம்லாம் சொல்லுவாங்க. லௌகீக வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் அதை சொல்றாங்க. உலகியல் ஆசை மயக்கம். உலகியல் ஆசைகள் மற்றும் பற்றுகளை தான் ஆசாபாசம்னு சொல்றோம். சன்னியாசிக்கு இருக்குமா ஆசாபாசம்? இல்ல. சம்சாரிக்கு இருக்கும். சரியா? நொந்து நூலாகி. சார் அந்த உலோகாயுதம்னு ஒன்று சார். பெரும் கஷ்டப்படுதல். இல்லங்களா? மிகுந்த கஷ்டம். மிகுந்த கஷ்டப்படுதல். மிகுந்த கஷ்டப்படுதல். ஓகே. நேரம் காலம். ஒரு வேலையை செய்வதற்கு முன் நேரம் பார்த்து செய்ய வேண்டும். நொந்து நூலாகி உடல் அதுக்கு நல்ல தொடரா சொல்றாங்க. உடல் அல்லது மனம் மிகவும் களைப்படைந்து காணப்படல். நொந்து நூலாகி உடலும் அல்லது மனமும் சேர்த்து உடல் அல்லது மனம் மிகவும் களைப்படைந்து காணப்படல். நேரம் காலம் தகுந்த சமயம் அல்லது வாய்ப்பு. நமக்கு நேரங்காலம் வரும். இப்போ உங்களுக்கு நம்ம காலம் தான் வந்திருக்கு. இப்போ ஜிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்னது ரிசல்ட்ஸ் வந்தோன்னே ஜிஎஸ் தான். சரியா? ஓகே.
ஓகே விளங்கிடுச்சா? இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் என்னது ஏதோ இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. உலக ஆயுதம் என்னமோ சொன்னீங்க. யாரு கேட்டீங்களா? கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதன் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். சொல்லுங்க. நேரங்காலத்துக்கு என்ன சொன்ன சார்? நேரங்காலம் என்ன சொன்னீங்க அதுக்கு? தகுந்த சமயம் அல்லது வாய்ப்பு. ஓகே. ஓகே ஓகே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பாருங்க, இன்னும் கொஞ்சம் தேடுங்க. ஒரு இதோட நீங்கள் தொகுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா இதுல இருந்து தான் வரும். சரியா? ஓகே. அடுத்து நம்ம ஒரு கடிதத்தை பார்ப்போம். ஏன்னா இது அடுத்து இலக்கணம் அடுத்து இருக்கு, நம்ம பார்ப்போம். இப்போ கடிதம் எழுதுறது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு. நான் ஒரு ஜிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறனால கடிதம் எழுதுறது எப்படியும் எதிர்பார்ப்பாங்க. சரியா? அப்போ உறவுமுறை கடிதம் வருமா, தொழில்முறை கடிதம் வருமா? பெரும்பாலும் சொல்லுங்க பார்ப்போம். பெரும்பாலும்ல தொழில்முறை கடிதம் தான் வரும். சரியா? ஓகே. அப்ப நமக்கு அதெல்லாம் இந்த கடிதம் என்ன, உறவுமுறை கடிதம் என்றால் என்ன, தொழில்முறை கடிதம் என்றால் என்ன, விளக்கம்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எக்ஸாமுக்கு நேரடியா எப்படி ஒரு கடிதத்திடம் மெத்தட் என்னன்னு பார்த்தா நம்ம எல்லாம் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம், ஏஎல் படிச்சு தான் வந்திருப்போம். அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நேரடியா ஒரு மெத்தடை நம்ம என்ன செய்யணும் கேட்டால் ஃபாலோ பண்ணுவோம். இது தான் தெரியும், நம்ம கொஞ்சம் ரொம்ப காலம் அதில் டச்சில் இல்லாதனால கொஞ்சம் மறந்துருப்போம். அப்போ நமக்கு அந்த 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 நம்ம அந்த அமைப்பு இருக்கு தானே, அந்த கடிதத்தின் அமைப்புக்கு தான் புள்ளிகள். முகவரி, உள்முகவரி, திகதி, விழிப்பு, என்னது கீழே தலைப்பு, அதுக்கு கீழே உடல், கீழே முடிப்பு, இதுக்குள்ள தானே. அப்போ இது எந்த சைடில் வரும் ஒரு டவுட் இருக்கும், இன்னுமே நமக்கு இருக்கு தானே. அப்போ அந்த அந்த டவுட்டோடு நம்ம போனோம்னா சிக்கலாயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு கடிதம் ஒரு தலைப்புன்னு தானே, நீங்கள் அது தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண பிறகு நான் அது அமைப்பை உங்களுக்கு போடுறேன், எப்படி எழுதுறதுங்க டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ கடிதம் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு தலைப்புன்னு கொடுப்பாங்க, இதற்காக இந்த பிரச்சனை தொடர்பாக யாருக்கு எழுதணும் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு தலைப்பு இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதில் நீங்கள் எப்படி எழுதலாம் டிஸ்கஸ் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும் கேட்டால் அதை பார்ப்போம். சரி, கொஞ்சம் ஓகே. இந்த டியூட்டை நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்றேன். சரியா? ஓகே. மைக்கை மியூட்ல வைங்க. ஸ்க்ரீன் விளங்க தான் பாருங்க. ஓம் சார். ஓகே, கவனிங்க. ஒரு இப்படி இப்படி இதில் என்னென்ன உள்ளடக்கணும்னு அதில் சொல்லியிருப்பாங்க, சொற்கள் எண்ணிக்கை சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. பாருங்க, மட்டக்களப்பு மாவட்டத்தின் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பழமையான பாலம் உடைந்து விழுந்ததினால் அப்பாலத்தின் ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். அப்பிரதேச இளைஞர் மன்றத்தின் தலைவர் மூனா வேந்தன் என உங்களை கருதி கொண்டு பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரி பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கியதாக அக்கரைப்பற்று பிரதேச செயலாளருக்கு 100 சொற்களில் கடிதம் ஒன்று எழுதுக. பொது போக்குவரத்துக்கு பாலத்தின் அவசியம், பாலம் உடைந்தமையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், பாலத்தை புனரமைப்பதால் ஏற்படும் நன்மைகள். சரியா? ஓகே. இதுதான் உங்களுக்கான 100 சொல்ல எழுதணும்னா உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. இதுக்குள்ள இது வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கணும். பொது போக்குவரத்துக்கு பாலத்தின் அவசியம், இதுக்கு குறிப்பிட்ட மார்க்ஸ்கள், அந்த அந்த உடலுக்கு குறிப்பிட்ட மார்க்ஸ்கள், அதே போல் அட்ரஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே புள்ளிகள் அப்படி தான் பிரித்து வரும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி அதை எழுதுறது சொல்லுங்க. யாராவது ஒரு அதை எப்படி நம்ம எழுதுறதுக்கான தயார்படுத்துகிற மேற்கொள்ளணும். முகவரி எந்த சைடு வரும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இடது பக்கம் இடப்பக்கம் வரும் சார் முகவரி. ஓகே. எல்லாமே இடப்பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இடப்பக்கம் வரும். ஓகே. முதல் எழுதுறாக்கள் நம்ம ஒரு இடப்பக்கம் சார், பேருந்து திகாதி, அதுக்கு பிறகு யாருக்கு அனுப்புறோமோ அவையின் அட்ரஸ், பிறகு தலைப்பு போடுவோம். இல்ல கனம் போட்டுட்டு தான் தலைப்பு போடுவோம். அதுதான் டவுட் ஒன்று வரும், அதான் நான் விழிப்பு போட்டுட்டு தான் விழிப்பு போட்டுட்டு தலைப்பு வரும். அதே போல உள்ளடக்கம், நன்றி, இடது பக்கத்துல சிக்னேச்சர், நன்றியும் இடது பக்கத்துலயே போடுங்க. ஓகே. பாருங்க, ஸ்கிரீன் விளங்குதா? ஓம் சார். பாருங்க, முகவரி வேந்தன், அக்கரைப்பற்று, மட்டக்களப்பு, அவனை திகதியும் போட்டுறணும். சரியா? பாருங்க, பேரை போடுறோம், அக்கரைப்பற்று. அதில் பாருங்க வேந்தனுக்கு என்ன போட்டுருங்க, பக்கத்தில் கமான்னு வந்திருக்கா? அக்கரைப்பற்றுக்கும் கமா. மட்டக்களப்புக்கு என்ன செய்யணும்? முற்றுப்புள்ளி. டேட்டும் போட்டு முற்றுப்புள்ளி. அது ரொம்ப அவதானம், முற்றுப்புள்ளி தான் வைக்கணும். ஏன்னா அது முடியுது அட்ரஸ். சரியா? அடுத்து திகதியை முடிய அது அட்ரஸ் நான் இந்த முற்றுப்புள்ளியா வைக்கிறோம். சரியா? அப்ப முகவரி இது யார்ட முகவரி? கடிதம் எழுதுறவர்கிட்ட முகவரி. ஓகே. அடுத்து உள் முகவரி வந்து யாருக்கு அனுப்புறோம்
அதுவும் அப்படிதான் பாருங்க. பிரதேச செயலாளர் பிரதேச கமா செயலாளர் அக்கரைப்பற்று அக்கரைப்பற்று கமா மட்டக்களப்பு கமா இல்லைங்க. இது உள்முகவரி. அடுத்தா கீழே வரும் பாருங்க, அது நேரா வரும் விழிப்பு. விழிப்பு. சரியா? ஐயா அல்லது அம்மணி. ஏன் அதை போடுறோன்னு கேட்டால் அது கேளா இருக்கலாம் அது போயா இருக்கலாம். அப்போ நம்ம ரெண்டையும் ஸ்லேஸ் பண்ணி போட்டுக்கணும். அங்கே அப்புறம் ஒரு கமானும் வருது. சரியா? விழிப்பு. அடுத்து அது கீழே என்ன செய்யணும்னு கேட்டா தலைப்பு. அப்போ தலைப்பு எப்படி இருக்குன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். பாலம் புனரமைப்பது தொடர்பாக. விளங்குதா? அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், கடிதத்தை நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். சரியா? கவனிங்க பாருங்க. உடல் பாருங்க. உடல் வந்து இப்படி நம்ம என்னென்ன சொல்ல வந்திருக்கோ அதை நம்ம பார்க்கணும். பாருங்க, மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கும் இளைஞர் மன்றத்தின் தலைவர். விளங்கல? ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாதா? நீங்க பண்ணிக்கொள்ளுங்க, நான் அனுப்புறேன், குரூப்ல அனுப்புறேன். என்னடா பேசுறீங்களா? சரி, மியூட் பண்ணுங்க, விஷயத்தை பார்க்கணும். நம்ம தாக்கல் பார்த்துக்கிட்டு டிஸ்டர்பாக இருக்கும், கவனிங்க. மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கும் இளைஞர் மன்றத்தின் தலைவர் மு வேந்தனாகிய நான் தெரிவிப்பது யாதெனில் பாருங்க கமா எமது பிரதேசத்தில் பிரதான போக்குவரத்துக்கு காணப்படுகின்ற பாலமானது உடைந்து காணப்படுகின்றது. முற்றுப்புள்ளி. இது பழமையான பாலமாக இருந்த போதிலும் பிரதேச மக்களின் தேவைகளுக்காக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவியாக இருந்தது. முற்றுப்புள்ளி. கல்வி கற்கும் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளுக்காக அப்பிரதேச பாடசாலை தவிர்த்த வெளிப்பாடசாலைகளுக்கும் பிரத்யேக வகுப்புகளுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் சென்று கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்ப இதை முதலாவது பந்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாலத்தை பற்றி போட்டிருக்கு. அந்த பிரச்சனையை சொல்றது. இப்படி பிரயோசனமா இருந்த பாலம் உடைஞ்சிருச்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டோம். சரியா? அந்த நிலைமையே சொல்லிட்டோம். அடுத்து தற்போது இப்ப இருக்கிற நிலை, ஏற்கனவே அது இருந்த நிலை, இப்ப இருக்கிற நிலை. தற்போது பாலம் உடைந்து காணப்படுவதால் தொழிலின் நிமித்தம் வெளியிடங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் உரிய நேரத்திற்கு சென்று தமது கடமைகளை மேற்கொள்ள தடையாக உள்ளது. கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வோருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அவசர மருத்துவ தேவைகளுக்கு வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அடுத்து இது ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாலம் உடைந்ததால ஏற்பட்ட சிரமங்கள். ஓகே, அடுத்து கவனிங்க. பாலத்தை புனரமைப்பு செய்வதனூடாக மக்களின் தொழில் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். மாணவர்களும் உயர்கல்வி கற்போரும் தமது கற்றலை சிறப்பாக மேற்கொள்வார்கள். மருத்துவ ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படாது. மக்களது அன்றாட செயற்பாடுகள் அனைத்தும் முறையாக நடைபெறும். எனவே எனது பிரதேசத்தின் பாலத்தை புனரமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி என்னது? கடைசி எப்படி முடிச்சிருக்காரு? ரிக்வெஸ்ட் பண்றது, வேண்டுகோள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பாலத்தை சீர் செய்தால் என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிற விஷயத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு என்னது இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு பாலத்தை செஞ்சு தாங்குங்கிற மாதிரி சொல்றது. விளங்குதா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போவோம். பெரும்பாலும் 10 மார்க்ஸ் கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. குறைந்தது 10 மார்க்ஸ் எடுக்கலாம். விளங்குதா? அதனால ரொம்ப அவதானமா எழுதணும். எழுத்துப்பிழை விட்டுறாதீங்க. இந்த நிறுத்தற்குறிகள் அனுசரிங்க. இந்த நிறுத்தற்குறிகள் இருக்கு, சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இதில் போயிட்டு உள்முகவரி விழிப்பு அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உதாரணத்துக்கு போட்டோம். அப்போ இதில் பாக்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நேராக ஒரு கோட் போட்டிங்கன்னா சரி, அல்லது ஒரு அந்த அதை கொஞ்சம் பெருசாக, மற்ற ஃபோன் சைஸ் இருக்குது தானே, கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்கன்னா சரி, ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னா சரி. மற்றபடி அதை ஹைலைட்டர்லாம் போட்டுலாம் இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, விளங்கிடுச்சா? அப்போ கீழே நம்ம விஷயங்களை பார்க்கணும். கொஞ்சம் நம்ம அப்படிங்க முழுமையான கடிதத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, இப்ப கடைசியில இருந்து இப்படிக்கு உண்மையுள்ள பாருங்க, இப்படிக்கு கமா உண்மையுள்ள கமா மூவேந்தன் கமா என்னது தலைவர் இளைஞர் மன்றம் முற்றுப்புள்ளி. இல்லைங்கச்சா? இது முழுமையான ஒரு என்னது பூரணமான ஒரு கடிதம். இப்படி ஏதாவது ஒரே சைட்டுக்கு தான் வரும், ஒரே சைடு தான் வரும், இடப்பக்கம் ஃபுல்லாவே ஒரே சைடுக்கு தான் வரும். இதுதான் இப்ப நவீன முறையில ஒரு தொழில்முறை கடிதத்துக்கான அமைப்பு. முன்னையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இங்க போட்டு மாறி மாறி எழுதுனது, இங்க ஒரு அட்ரஸ் போடுறது, இடது பக்கம் போட்டு வலது பக்கம் மாறி, அதெல்லாம் இப்ப இல்லை, ஒரே அதனால கொஞ்சம் கவனமா இது பண்ணிட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே, அப்ப கடிதம் தொடர்பா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சா? அடுத்து நம்ம இலக்கணம் சார்ந்த சில விஷயங்கள் சொல்லுங்க. கடிதம் எழுதக்குள்ள சார் இப்ப ஒரு கோடு விட்டு அடுத்த பந்தி ஸ்டார்ட் பண்ணி போகலாமா சார்? விலங்குல எப்படி கோடு விட்டு கடிதம் அப்படின்னா ஒரு பந்தி முதலாவது இப்ப நாங்க பாலம் உடைந்தால ஏற்படுற பிரச்சனை கொடுத்திருக்கோம், அதுக்கு பிறகு ஒரு கோடு விட்டு அடுத்ததால ஏற்படுற நன்மைகள் என்று சொல்லியிருக்கோம், அது அப்படி எழுதலாமா சார்? இல்ல நம்ம ஒரே தான் எழுதிட்டு நல்ல ஒரு கடிதம் வந்து ஒரே ஃபார்மேட்ல எழுதிட்டு நல்ல. 100 சொல் தானே,
அப்ப ஒரு கோடு விடாம அப்படியே தொடர்ச்சியா ஆ எழுதிட்டு போனா சரி. ஆமா அப்படி எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. உள்ளடக்கம் வந்துட்டா சரி. அதுல பந்தியாமி தெரியுதுன்னா உங்களுக்கு தெரியுதுன்னா இப்ப 100 சொல்லுல எழுதிட்டோம்னா ஓரளவு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் நம்ம எழுதுற விஷயங்கள் கூடங்கும் போது ரொம்ப பெருசா இருந்தாலும் கஷ்டம் தான். அதை 2 பந்தியா ஆக்கிடலாம் அப்படி. அது உங்களோட உங்களோட சரி. மெத்தட உங்களோட உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? ஓகே சரி சரி. ஓகே. மற்றது நீங்க கொஞ்சம் இருங்க. மற்ற விடயங்கள் நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. அந்த ஏற்கனவே நடந்த ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம் நான் போட்டு விடுறேன். கொஞ்சம் ஆழமா படிச்சீங்கன்னா நல்லா. குறிப்பிட்ட காலத்துல எல்லாத்தையும் போட்டு விடுறேன். உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. கடிதம் மற்ற இன்னொரு கடிதம் சாம்பிள்லாம் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே. அடுத்து நம்ம எதுல இலக்கணம் சார் போடுறீங்க? சார்ந்ததுக்கு நான் இந்த குரூப் லிங்க் ஒன்று போட்டேன் உங்களுக்கு. இந்த 100 பேர் வந்துருச்சு. லெஃப்ட் இந்த குரூப் பாருங்க, செட் பாக்ஸ்ல பாருங்க, லிங்க் ஒன்று வந்திருக்கு, குழுவில் இணையம்ட்டு. அதில் இணைஞ்சு கொள்ளுங்க. ஏற்கனவே இணைஞ்சவங்க ஓகே, இணையாதவர்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டால் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இலக்கணம் ரொம்ப முக்கியம். அது எம்சிக்யூ சார்ந்து தான் வரும். பெரும்பாலும் எம்சிக்யூ சார்ந்து தான் வரும். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டேன். வினையாளனை அதெல்லாம் முக்கியமாக வரக்கூடியது. வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர், குற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலுகரம், அதே போல் வினை வகைகள் வருந்தன. தன்வினை, பிறவினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றா வினை. புணர்ச்சியில் பார்க்கும்போது அந்த என்னது வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள். சரி, வாக்கியம் பார்க்கும்போது தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம்னா இதுதான் நான் சொன்ன தலைப்புகள் தான் கூடுதலாக வரும். அதனால ஏற்கனவே நான் அதை செஞ்சுட்டேன். நான் அந்த டைமில் செஞ்சப்போ நிறைய பேர் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் செஞ்சப்போ. அதனால இப்போ ஏண்ட்ரைஸ் பண்ணுங்க அந்த தலைப்புகளை. வாக்கியங்கள்ல வழுக்கல் இருக்கிற மாதிரி வருமல்ல, அது வரல என்ன மாதிரி? ஓ இருக்கு இருக்கு எல்லாம் இருக்கு. வழுக்கல் திருத்தி எழுதலாம் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன்னா அதை சொல்றேன். இன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதனால தான் ஃபுல் செமினார் வந்து நான் நாளைக்கு போட்டிருக்கேன். அதில் தான் முழுமையாக ஒரு பேப்பர் மெத்தடை பார்க்கலாம். இப்போ நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இன்னைக்கு இவ்வளோதான் பார்க்கலாம். அதனால எல்லாத்தையும் பார்க்கலாம்னால தான் இப்போ இலக்கணம் பார்த்தோம், கடிதம் பார்த்தோம், மொழி அறிவு பார்த்தோம். டைம் இருக்கும் பட்சத்தில் நான் அதையும் விளங்கப்படுத்துறேன். இப்போ இன்னைக்கு நான் பார்ப்போம், ஒரு 1.5 மணி நேரம் செய்வோம். அதுவும் இருக்கு, வழுக்கலை திருத்தி எழுதுறது இருக்குன்ட்டு. நீங்கள் டைம் இருந்தால் அதையும் செய்வோம். சரியா? இப்போ நம்ம இலக்கணம் சார்ந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு போவோம். சரியா? ஓகே. அப்ப இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வினையாளனையும் பேரை பார்ப்போம். ஏன்ட்ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். வினையாளனையும் பேர் வந்து ஏற்கனவே பார்த்தவங்க இல்லாம பார்க்கணுங்கிறவங்க ஏன்ட்ரைஸ் பண்ணுங்க. அந்த பெரும்பான்மை ஜனநாயகங்கிற அடிப்படையில் எத்தனை பேர் பார்க்காம இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துருங்க. முக்கியமான பகுதி அதெல்லாம் ஏன்ட்ரைஸ் பண்ணுங்க. பார்க்கல அப்படிங்கிறவங்க, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க மற்றாக்கள். ரெக்கார்டிங் போட்டதுனால மைக்கை மியூட் பண்ண நல்ல இறைச்சலா இருக்கும், அதனால சொல்றேன். ஓகே இருங்க. ஸ்கிரீன்ல நான் பாருங்க. முட்டாப்பம் உண்டு மற்றது கடையில் போய் முட்டாப்பம் வாங்கிட்டு கொஞ்சம் வாரு. ஓகே, நான் மைக்கை மியூட் பண்ணி வைக்கிறேன்னா டிஸ்டர்பா இருக்கு. நீங்க தேவைப்படும் போது நீங்க என்ட்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஓகே. இப்போ வினையாளனின் பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எனவே அந்த பகுதியை நம்ம கட்டாயம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த வினையாளனின் பேர்னா என்னங்கிறத ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அது வரும். வினையாளனின் பேரும் தொழிற்பெயர். அப்போ பாருங்கள், இந்த வினையாளனையும் பேர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அந்த பேர்லேயே இருக்குது வினையாளனையும் பேர். சரி, நிறைய பேர் வந்து ஏஎல் வந்து தமிழ் எடுத்திருப்பீங்க. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் எடுக்காத ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆர்ட்ஸில் சரி தமிழ் எடுக்காத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குன்னா, அதே போல் ஓஎல்லையும் ஓரளவு பார்த்துருப்போம், நான் பெரிய கெப்னால மறந்துருப்போம். சரி, அதனால் நம்ம எனக்கு இதை கொஞ்சம் பார்ப்போம். வினையாளனையும் பேர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு பெயர் சொல்லுண்ட வகை. ஒரு பெயர் சொல்லுண்ட வகை வினையாளனையும் பேர். அப்போ இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால் இது வந்து பாதிப்பாதி. அதாவது வினையின்ற பண்புகளும் இருக்கும், பேரின்ற பண்புகளும் இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்காதீங்க தயவு செய்து. சரியா? வினையின்ற பண்புகளும் இருக்கும், பேரின்ற பண்புகளும் இருக்கும். ஆனால் இது வந்து பெயர் சொல்லுக்குள்ளே அடங்குது. பெயர் சொல்லுக்குள்ளே தான் அடங்குது. சரியா? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். உதாரணமாக குமார் வந்தான் அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்குது. குமார் வந்தான். அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்கிறேன் ஈஸியாக விளங்குறதுக்காக. குமார் வந்தான். அப்போ குமார் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பெயர் சொல். வந்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டால்
ஒரு வினைச்சொல். அப்போ குமார் வந்தானுங்கிறது ஒரு 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 தொடர், ஒரு வாக்கியம், ஒரு தனி வாக்கியம். அப்போ குமாருங்கிறது ஒரு தனித்த ஒரு பெயராக இருக்குது, வந்தானுங்கிறது தனித்த ஒரு வினையாக இருக்குது. அப்போ அது முடிஞ்சு. அப்போ இதில் வந்து பாருங்க தனித்தனி தனி சொற்களாக இருக்குது, முழுமையாக இருக்குது. ஆனால் இந்த தொடர் அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் வினையாளனையும் பேராக நம்ம பார்க்கும்போது கவனிங்க. இப்போ வந்து ஒரு வீட்டில் இப்போ யார் இப்போ ஒரு பேரன் எடுப்போமே, இதில் எடுப்போம் ஃபாத்திமான்னு ஒரு ஆள் எடுப்போம், அல்லது ஒரு ஒரு கமலாங்கிற ஒரு பேர் எடுப்போம். இப்போ கமலா அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் இருக்காங்க. அப்போ கமலா வீட்டில் இருக்கும்போது கமலாட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் அப்பா எங்கே அப்படின்ட்டு. அப்போ கமலா சொல்லுதுன்னுக்கிட்டா அவர் வெளியில் போயிட்டார் அப்படின்ட்டு. சரி, இப்போ அப்பா வந்து கேட்குறா, யாராச்சும் தேடி வந்தாங்களா அப்படின்ட்டு. அப்போ கமலா சொல்லுது, ஆமாம், யார் வந்தா, குமார் வந்தான், குமார் வந்தான். எங்கே அப்படிங்க, வந்தவன் சென்று விட்டான் அப்படின்னு பாருங்க, வந்தவன் சென்று விட்டான்னு சொல்லுது. அதுதான் வினையாளன் பேர். கவனிங்க, இங்கே பாருங்க விஷயத்தை பாருங்க. குமார், கவனிங்க, குமார் குமார் வந்தான் அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு. சரியா, குமார் வந்தான்ங்கிற தொடர் இருக்கு. இதுல பாருங்க, குமார் ஒரு பெயர் சொல், வந்தானுங்கிறது வந்து ஒரு வினை. குமார் வந்தான். இப்ப அந்த கமலா என்ன சொல்றாங்க, வந்தவன் சென்று விட்டானுங்கிறது. அப்ப வந்தவன்ங்கிறது வினையாளனையும் பேர், வந்தவன் வந்தவள். இப்ப எப்படி மாறுதுன்னு பாருங்க. இங்க என்னன்னு கேட்டா, வந்தான் அப்படிங்கிற வினை முற்று எச்சமா மாறுது. வந்தான் அப்படிங்கிற வினை முற்று எச்சமா மாத்தினோம்னா வந்தன்னு மாறும். வந்த வந்தன்னு மாறும். சரியா, வந்தன்னு மாறும். இந்த குமார் என்ன செய்யும்னு கேட்டா, குமாருக்கான ஒரு மாற்று பெயர் தான் அவன். இங்க அவன் இங்க வரும், அவன். சரியா, இப்ப சேத்தா என்னன்னு கேட்டா வந்தவன் மாறும். எனவே இந்த வந்த அவன் தான் வினையாளனையும் பேர். என்ன நடந்திருக்குன்னு கேட்டா பாருங்க, வினையாளனையும் பேர் தானே, அதிலே நம்ம பார்ப்போம். இந்த முதல்ல வந்து ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சு, இது ஒரு வினைச்சொல்லா இருந்துச்சு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வந்தான் அப்படிங்கிற அந்த வினை முற்று எச்சமா மாறும்போது, வந்த அப்படிங்கிற எச்சமா மாறும்போது இந்த குமார் அணைந்து விட்டார், குமார் இல்லாம போயிட்டு குமாருக்கு பதிலாக ஒரு மாற்று பெயரான அவன் இங்கே வந்திருக்கு. எனவே இந்த எச்சவினையின் காரணமாக, இந்த வந்தங்கிற எச்சவினையின் காரணமாக குமார் என்கின்ற பெயர் இல்லாமல் போய்விட்டு, அதாவது அணைகிறதுன்னு இல்லாமல் போறது, அணைந்து விட்டு குமாருக்கு பதிலாக அதன் மாற்று பெயரான அவன் வந்திருக்கு. இதுதான் இந்த வினையாளனையும் பெயர். விளங்குதா? அதே அப்ப வந்தவன் மட்டும் இல்ல, வந்த அவன், வந்த அவள், வந்த அது, இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? வினையாளனையும் பேருக்குள்ள வரும். விளங்குதா? இப்ப பாருங்க, இன்னொரு விஷயத்தை பாருங்க. இப்ப இது நேரடி இப்படியும் கண்டுபிடிச்சு இப்படி வைங்களேன். இப்ப பெற்றோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பேரா இல்லையா? யாராவது சொல்லுங்க பாவம். பெற்றோர் அப்படிங்கிற சொல் ஒரு பெயர் சொல், வினையாளனையும் பேரா இல்லையா? இப்ப நம்ம மைக்க அன்மியூட் பண்றேன்னா தயவு செய்து ஒரு நிதானமா இருந்தீங்கன்னா சரி. மைக்க ஓகே, கவனி, சொல்லுங்க பாப்போம். பெற்றோர்ங்கிறது வந்து வினையாளனையும் பேரா இல்லையா? பெற்றோருக்குள்ள சார் அம்மா அப்பா தானே வரும். பெற்ற ஓர் பிரிச்சா அப்படி வருது, பெற்ற ஓர் தானே. இப்ப பெற்ற அந்த ஓர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தம் வந்து பெற்ற தாய் தந்தையர். பெற்ற தாய் தந்தையர் தான் பெற்றோர். ஏன்னா அந்த ஓர் அப்ப எப்படி சொல்லியிருக்கணும், பெற்ற தாய் தந்தையர்னு விரிவா சொல்லியிருக்கணும். ஆனா இல்ல, என்னது பெற்ற ஓருங்கிற அந்த சொல்லுக்குள்ள உள்ள எது அடங்கி இருக்குன்னா தாயும் தந்தையும். எனவே பெற்றோர் அப்படிங்கிறது வந்து ஒரு வினையாளனையும் பேர், மற்றோர் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பேர், சான்றோர் அப்படிங்கிறது வந்து என்னது, வினையாளனையும் பேர். சரியா? ஓகே, வேற சொல்லுங்க பாப்பா, அதோட சம்பந்தப்படுத்தி வேற வினையாளனையும் பேர்கள். மாணவர்கள் வந்தார்கள், வந்தவர்களை காணவில்லை. மாணவர்கள் வந்தார்கள், வந்தவர்களை காணவில்லை. அப்ப இந்த இடத்துல இந்த தொடர்ல எது வினையாளனின் பேர்? வந்தவர்கள். வந்தவர்கள். எனவே வந்த பிளஸ் அவர்கள். அந்த அவர்கள் எவர்கள்? மாணவர்கள். எனவே மாணவர்கள் என்கின்ற அந்த பெயருக்கு பதிலாக அதன் மாற்று பெயரான அவர்கள் வந்திருக்கு. எனவே வந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து வினையாளனின் பேர். வந்தவை வினையாளனின் பேரா இல்லையா? குறிக்குது. விளங்கல? வந்தவைங்கிறது வினையாளனின் பேரா இல்லையா? ஆமா சார். வந்தவை வினையாளன். ஒரு தொடர்னு சொல்லுங்க பாப்போம், வினையாளனின் பேர் இல்லாம. உதாரணமா, புறாக்கள் தோட்டத்திற்கு வந்தன. சரியா? வந்தவைகளை விரட்டி விட்டார்கள்.
அந்த அந்த வந்த அவை எவை? புறாக்கள். புறாக்கள். விளங்கிட்டா? இது போலதான் விஷயம். இதான் வினையாளனின் பேர். உனக்கு எப்படியா கேட்பான்னு கேட்டா, மேல பின்னோட்டில் வினையாளனின் பேர் சொல்லி அதுல வந்து வேற வேற வகைகளை போடுவாங்க. ஒரு ஆக்கப்பேரை போடலாம், கூட்டு பேரை போடலாம், இடையில வினையாளனின் பேருக்கும் நீங்க என்ன செய்யணும், அத இனங்கண்டு நீங்க எழுதுங்க. சரி, விளங்கிடுச்சா? பாருங்க இப்ப கொஞ்சம் இருங்க. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மைக்க டிஸ்டர்பா இருக்கு. நான் மீட் பண்ணி வைக்கிறேன். யாராவது பேசுறதா இருந்தா நீங்க என்ட்ரேஸ் பண்ணி பேசுங்க. ஓகே, பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? கொஞ்சம் மைக்கு நீங்களும் பேசினா தான் நல்லா ஒரு கிளாஸ். ஆனால் அந்த சில பேர் அந்த மைக்கை அன்மியூட் பண்ணுறதுனால தான் பிரச்சனை இருக்குது. பரவாயில்ல, சரியா? கொஞ்சம் கவனமாக மைக்கை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, விளங்கிடுச்சா உங்களுக்கு? என்னது வினையாளர் பேர் விளங்கிடுச்சா? தொழிற்பேரை பாப்பா, தொழிற்பேர். ஓகே ஓகே ஓகே, ஸ்கிரீன் விளங்குதான்னு பாருங்க. ஓகே, பாருங்க, தொழிற்பெயர் அப்படின்னா நான் சின்ன காலத்துலலாம் படிக்கும்போது நீங்களும் தான், சரியா? தொழிற்பெயர்னா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னது? ஆசிரியர், வைத்தியர்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அது இல்லைன்னா அது வந்து ஒரு வினையோட சம்மந்தப்பட்ட, தொழில்னா ஒரு செயலோட சம்மந்தப்பட்ட விஷயம், சரியா? அப்போ வினையாளன் பேருக்கும் தொழிற்பெயருக்கும் இடையில சின்ன டிஃப்ரெண்ட்கள் இருக்குது. அதை வச்சு தான் குழப்பம் உங்களுக்கு, சரியா? பாருங்க, வினையடியாக பிறந்து வினை நிகழ்வினை அல்லது வினை நிகழாமை உணர்த்தும் பேர் தொழிற்பெயர் நம்ம சொல்றோம். வினையடியாக பிறந்து வினை நிகழ்வினை அல்லது வினை நிகழாமை உணர்த்தும் பேர் தான் தொழிற்பெயர் நம்ம சொல்றோம், சரியா? அமைப்பு அடிப்படையில் வந்து இப்படி ஒரு வினையடி தல் இத்தல் அல் அப்படிங்கிற அடிப்படையில். உதாரணமா ஓடுதல், படித்தல், நடத்தல், சரியா? அந்த மாதிரி வரக்கூடியது அந்த தொழிற்பெயர் நம்ம சொல்றோம், சரியா? பாருங்க, ரொம்ப டீப்பா உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஏஎலுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கிட்டா போதும். வரைய விளக்கணுமா எழுத போறது இல்லை நீங்க, சரியா? பாருங்க, விளங்கி கொள்ளுங்க. முதலாவது பாருங்க, அமைப்பு அடிப்படையில் வந்து வினையடி தல் அமைப்பு, செய் பிளஸ் தல். இந்த தல் அல் இத்தல்லாம் என்னது? தொழிற்பெயர் விகுதிகள். தொழிற்பெயர் விகுதிகள். செய்ங்கிறது ஒரு வினை, தள்ளுங்கிறது தொழிற்பெயர் விகுதி. செய்தல். பாய்ங்கிறது ஒரு வினை, தள்ளுங்கிறது ஒரு என்னது? விகுதி. தொழிற்பெயர் விகுதி,
பாய்தல் அந்த மாதிரி. அதே மாதிரி இத்தல் வரும். படி பிளஸ் இத்தல், படித்தல். கொடு plus இத்தல். சார் உங்களோட கனெக்ஷன்ல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்க கதைக்கிறோன்னு விளங்கு இல்லை எங்களுக்கு சார். சார் உங்களோட கனெக்ஷன் கிளியர் இல்ல சார். சார் கனெக்ஷன் கிளியர் இல்ல சார். ஒன்றும் விளங்குதே இல்ல. இருக்கீங்களா? கிளாஸ் ஸ்டாப் ஆயிட்டுதா? ஹலோ சார், ஒன்றும் ஒர்க் பண்ணதில்லை சார். சார் லெஃப்ட் ஆகிட்டாரு. சார் இல்ல. சார் கிளாஸ்ல இல்ல, வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஹலோ சார். சார் கிளாஸ்ல இல்ல சார், லெஃப்ட் ஆகிருக்கிறாரு. ஓகே ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மஸ்கிலே யாரும் இருப்பீங்களா அட்டன் மஸ்கிலே சார் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு சிறிது நேரம் காத்திருக்கிறோம். பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா சொல்லுங்களேன். ஓம் சார் விளங்குது. ஓம் சார் விளங்குது. சரி பேக்கேஜ் முடிஞ்சு கொஞ்சம் இருங்க. ஓகே, பேசுறது தெளிவா இருக்கா? அப்ப பேசுறது தெளிவா இருக்கா? ஓகே, வெரி சாரி, சின்ன டைம் போயிட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசுறது தெளிவா இருக்கா? மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓம் சார் கிளியரா இருக்கு. ஓகே, நம்ம தொழிற்பெயர் பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப தொழிற்பெயர்ல நம்ம முதலாவது காலம் காட்டாத தொழிற்பெயரை பார்த்தோம். என்ன
செய்தல், பாய்தல், படித்தல், கொடுத்தல், இருத்தல், அதெல்லாம் காலம் காட்டாத தொழிற்பெயர். அது 3 வகை: தல், இத்தல், அல் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். சரியா? அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர்னு ஒன்று இருக்கு. எதிர்மறை தொழிற்பெயர்னா நெகட்டிவாக சொல்றது. சரியா? இப்போ பாருங்க, அதோட அமைப்பு எப்படின்னு பார்த்தா செய் பிளஸ் ஆத் பிளஸ் அது. ஆத் ஆ அப்படிங்கிறது வந்து எதிர்மறை இடைநிலைன்னு சொல்றது. இப்போ இடைநிலையில 2 இருக்கு. காலம் காட்டும் இடைநிலைன்னு இருக்கு, எதிர்மறை இடைநிலைன்னு இருக்கு. சொல்லுங்க பாப்பா, யாராவது காலம் காட்டும் இடைநிலைக்கும் எதிர்மறை இடைநிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு? என்ன காலம் காட்டும் இடைநிலை? என்ன காலம் காட்டும் இடைநிலை? 3 காலத்தையும் காட்டும்: நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஞாபகம் இருக்கா? கின்று கிருங்கிறது நிகழ்காலம், இத்து இந்தி அதெல்லாம் வந்து இறந்த காலம். சரியா? யூ இப் அதெல்லாம் என்னது? எதிர்காலம்னு இருக்கு. ஓகே, இது வந்து எதிர்மறை இடைநிலைனா ஆத்தும் ஆவும். சரி, ஆத் அப்படிங்கிறது ஆவும். இப்போ செய் பிளஸ் ஆத் பிளஸ் அது என்னது? செய்யாதது. செய் பிளஸ் ஆ பிளஸ் மை செய்யாமை. போகாதது, போகாமை. இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? இதுவும் தொழிற்பெயருக்குள்ள வரும். இது என்ன வகைனா எதிர்மறை தொழிற்பெயர். என்னன்னு சொல்லுவோம்? எதிர்மறை தொழிற்பெயர். விளங்குதா? அப்ப 3 வகையா நம்ம பார்க்குறோம். முதலாவது காலம் காட்டாத தொழிற்பெயர். அடுத்து போனமை, போகின்றமை, அதெல்லாம் காலம் காட்டும் தொழிற்பெயர். போகின்றமை, போனமை காலம் காட்டுறது தானே. ஆனா படித்தல், ஓடுதல் அது காலம் காட்டல. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர் செய்யாதது, போகாதது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். தெளிவாயிருச்சா? அப்போ உங்களுக்கு வினையால் அணையும் பேரும் தெளிவாயிருச்சு, தொழிற்பெயரும் தெளிவாயிருச்சு. சரியா? தெளிவா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லணும். ஓகே, கவனிங்க. எனது வீட்டுக்கு அருகில் பேருந்து ஒன்று நின்றது. எனது வீட்டுக்கு அருகில் பேருந்து ஒன்று நின்றது. இதுல நின்றதுங்கிறது தொழிற்பெயரா இல்லையா? தொழிற்பெயர். தொழிற்பெயர் தான். அப்ப எல்லாம் சொல்றீங்க தொழிற்பெயர்னு சொல்றீங்க. இல்ல தொழிற்பெயர் இல்லன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இல்ல தொழிற்பெயர் இல்ல அப்படின்னு சொல்றவங்க. தொழிற்பெயர் இல்லைன்னு சொல்றவங்க எனது வீட்டுக்கு அருகாமையில் பேருந்து ஒன்று நின்றது. அந்த நின்றதுங்கிறது தொழிற்பெயரா இல்லையா? தொழிற்பெயர். தொழிற்பெயர்னு சொல்றோம். அப்ப யாரும் வந்து அது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஓகே, அது தொழிற்பெயர் இல்ல. அது தொழிற்பெயர் இல்ல. அமைப்பு அடிப்படையில தொழிற்பெயர் நின்றது அதுங்கிற என்னது உருவம் வந்திருக்கு. ஆனால் அது வந்து ஒரு வினைமுற்று. அது எப்படி வரணும்னு கேட்டா, எனது வீட்டுக்கு முன் நின்றது இந்த பேருந்து தான், இடையில வரணும். நின்றது செயற்பாடு தானே. விளங்குதான்? ஒரு செயற்பாட்டுக்கும் ஒரு வினை முடிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா யோசிக்கணும் நீங்க. சரியா? பாருங்க, அந்த கிளி பாடியது. அந்த கிளி பாடியது. எனவே இந்த இடத்துல பாடியது வந்து வினைமுற்றா தொழிற்பெயரா? கடைசியில வந்திருக்கா என்ன? வினைமுற்று. இந்த பாடியத தொழிற்பெயரா மாத்துங்க. கிளி பாடியது அருமையாக இருந்தது. விளங்குதா? கிளி பாடி செயற்பாட சொல்றோம். கிளி பாடியதுன்னா அது ஒரு செயல் முடிஞ்சு. ஆனா பாடியதுங்க அது செயற்பட்டது. அந்த அது அது பாடிய விதம், அது பாடிய அந்த நிகழ்வை சொல்லுது. விளங்குதா? உங்களுக்கு தொழிற்பெயருக்கும் வினைமுற்றுக்கும் முடியாத வித்தியாசம். ஓகே, அந்த தெளிவு இருந்தா சரி. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? உங்களுக்கு எம்சிக்யூல தான் குழப்புவாங்க. அதனால தொழிற்பெயர்னா என்ன, என்னது வினையாளன் பேர்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி, சரியா? ஓகே, அடுத்து ஓகே, அவ்வளோதான். சரி, அப்போ இது ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், புதிய ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். படர்க்கை தச்சுட்டு பெயர். சரியா? தெரியுமா? யாராவது சொல்லுங்க, படர்க்கை தச்சுட்டு பெயர் என்னன்ட்டு. படர்க்கை தச்சுட்டு பெயர் இதெல்லாம் வரக்கூடியது. படர்க்கை தச்சுட்டு பெயர் கேள்விப்பட்டீங்களா? படர்க்கை தச்சுட்டு பெயர்னு ஓகே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது வரக்கூடியது படர்க்கை தச்சுட்டு பெயர் என்னன்னு கேட்டா சில குழப்பம் இருக்கும், அதை தெளிவுபடுத்துறேன். கவனிங்க. இப்ப படர்க்கைங்கிறது வந்து எனது தன்மைங்கிறது நான் பேசுவோம், முன்னிலைங்கிறது கேட்போம், படர்க்கைங்கிறது பேசப்படும் பொருள் அல்லது பேசப்படும் நபர். ஏதோ அவர் வந்து தன்மை வந்து நான் பேசுறவராக இருப்பார், முன்னிலை முன்னுக்கு இருப்பார், பேசப்படும் பொருள் வந்து எனது தொலைதூரத்தில் இருப்பாங்க. அதான் விஷயம். சரியா? படர்க்கை தச்சுட்டு பேர்னா
படற்கைதனை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பேர் தான் படற்கை தச்சுட்டு பேர். இப்போ குழம்பரமாக இருக்கும் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக பாருங்க. இப்போ பாருங்க, தான், தாம், தாங்கள். இப்போ நான், நாம், நாங்கள்ங்கிறோம். நான் அப்படிங்கிறது என்னது? தன்மை. நாம்ங்கிறது தன்மை பன்மை. நாங்களும் தன்மை பன்மை. அதாவது தன்னை குறிக்கக்கூடிய பல பேர், பல தெரிந்த தன்மை பன்மை. ஓகே, இங்கு படற்கை தச்சுட்டு பேர் அப்படின்னு கேட்டால் அது தான், தாம், தாங்கள்னு சொல்றது. சரியா? தான், தாம், தாங்கள் ஆகிய மாற்று பெயர்கள் தற்கால தமிழில் வாக்கியத்தில் எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுத்தப்படுகின்றன. இவை படற்கையில் மட்டுமே வருகின்றன. இவை வேற்றுமை உருவு ஏற்கும் போது தன், தம், தங்கள் என வடிவ மாற்றம் அடைகின்றன. இது வரைவிலக்கணம் உங்களுக்கு தேவையில்லை, விஷயம் விளங்கிட்டா சரி. கவனிங்க, உதாரணமா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். உதாரணமா, நான் ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு அறிவாளி அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றேன்ட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கிட்ட சொல்றேன். அப்ப நான் முன்னிலையில் உள்ளவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த முன்னிலையில் உள்ள அந்த க்ரௌடு அல்லது அதில் உள்ள ஒரு நபர் பிரிதொரு இன்னொருத்தட்ட போய் சொல்றாரு அந்த விஷயத்த. நான் என்ன சொல்றேன்? நான் ஒரு அறிவாளின்னு சொன்ன விஷயத்த ஒருத்தர் கேட்டு என்னது பிரிதொருத்த சொல்லும் போது நான் ஒரு அறிவாளிங்கிற அதே தொடர சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்லுவாரு? ஆசிரியர் தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொண்டார். ஆசிரியர் தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொண்டார். அப்ப தன்னைன்னு யார் சொல்றா? எனக்கு முன்னிலை உள்ளவர் சொல்றாரு. யார்கிட்ட இப்ப முன்னிலை இல்லை, அவர் படற்கை ஆயிட்டார். இப்ப யார்கிட்ட சொல்றாருன்னு அவருக்கு முன்னிலை உள்ளவர்கிட்ட சொல்லும் போது நான் இப்ப நான் ஆசிரியர் ஆகிய நான் படற்கையா இருக்கேன். ஆசிரியருங்கிற ஒரு பெயர் சொல் படற்கையா தானே இருக்கும். யாருக்கு படற்கையா இருக்கும்? அவருக்கு. என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆசிரியர் படற்கை சொல்ல போட்டு தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொண்டார். அப்படிங்கும்போது அந்த தன்னை அப்படிங்கிறது என்னது? படற்கை தச்சுட்டு பிறவே படற்கை தனை. சரியா? அவருக்கு படற்கையா நான் இருக்கேன், என்னை சுட்டுவதற்கு அவர் என்ன செய்யறாரு? அதை பயன்படுத்துறாரு, தன்னைங்கிறத பயன்படுத்துறாரு. இன்னொரு உதாரணம் பாருங்க. பாருங்க, கீழே ஒரு உதாரணம் கொடுத்துருங்க பாருங்க. ராம்கி தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ராம்கிங்கிறது என்னன்னு கேட்டா என்னது? படற்கை. அவர் எழுவாய் அல்லது ஒரு படற்கை. ஒரு பெயர் சொல் எப்பவுமே என்னது? தனித்த ஒரு பெயர் சொல் எழுவாயா இருக்கும் அல்லது படற்கையா இருக்கும். சரியா? விளங்குதா? அப்ப ராம்கி தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார் அப்படிங்கும்போது விரிவா சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருக்கணும்னு கேட்டா ராம்கினது புத்தகத்தை தொலைத்து விட்டார்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த தன் எதை குறிக்குது? அந்த ராம்கிங்கிற அந்த படற்கையை குறிக்குது. எனவே அந்த படற்கை தனை தான் அந்த தன் சுட்டுது. குருவி தன் குஞ்சுக்கு இறை தேட சென்றது அப்படிங்கும்போது இந்த இடத்துல படற்கை எது? இதுல குருவி. அப்ப குருவி விரிவா சொல்றதால எப்படி சொல்லியிருக்கணும்? குருவினது குஞ்சுக்கு இறை தேட சென்றதுன்னு தான் சொல்லியிருக்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்கணும் விரிவா சொல்றாந்தா. அப்ப அந்த குருவியை சுட்டுவதற்கு எது பயன்பாட்டுல இருக்காங்கன்னா, எது பயன்படுத்தப்படுது? எந்த சொல் பயன்பாட்டுல இருக்கு? தன். அந்த தன்ங்கிறது அந்த படற்கை. எனவே படற்கை இதனை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெயர் தான் படற்கை தச்சுட்டு பேர்னு சொல்றோம். சரியா? தன்னை, தம்மை, தங்களை அதெல்லாம் எதுக்குள்ள வரும்? படற்கை தச்சுட்டு பேரா வரும். விளங்கிச்சாப்பா உங்களுக்கு? படற்கை தச்சுட்டு பேருக்கான வித்தியாசம் அல்லது உங்களுக்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியமா இருக்குமா உங்களுக்கு படற்கை தச்சுட்டு பேர் என்னன்ட்டு? ஓகே. அது என்ன செய்யும் கேட்டா வேற்றுமை ஏற்கும் போது வடிவ மாற்றம் அடையும்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப தான் பிளஸ் ஐ தான் சேர்த்து எழுதும் போது என்ன ஆயிருது? தன்னை. தாம் பிளஸ் ஐ என்ன ஆயிரும்? தம்மை. தாங்கள் பிளஸ் ஐ தங்களை அப்படின்னு வரும். ஓகே. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்ப பாருங்க, நம்ம தலைப்பு படிச்சிருக்கோம். முதலாவது வினையாளர் பேர் பார்த்தோம், தொழிற்பேர் பார்த்தோம், படற்கை தச்சுட்டு போய் பார்த்தோம். சரியா? ஓகே. அடுத்து முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போவோம். எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு இந்த ஆக்கப்பெயர் கூட்டு பேர் கட்டாயம் பார்க்கணும். சரி, ஆக்கப்பெயர் கூட்டு பேர் இது உங்களுக்கு சின்ன விஷயம் தான், எதுவும் பார்த்துட்டு போயிடும். சரி, சில பேருக்கு அது இன்னும் டவுட்டாவே இருக்கும். ஆக்கப்பெயர் கூட்டு பேர்னு ரெண்டு இருக்கு. ரெண்டாவது ஜோடி ஜோடியா தான் இருக்கு. சரியா? செயற்பொருள் குன்றியவினை, செயற்பொருள் குன்றாவினை, தன்வினை, பிறவினை. சரி, அந்த மாதிரி ஒரு ஜோடி ஜோடியா இருக்கும். வினையாளன் பேரும் தொழிற்பேரும் ஓரளவு ஒருமித்த ஒரு கருத்து கொண்டது. இதுல ஆக்கப்பெயர் கூட்டு பேருக்கான வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். அதாவது ஆக்கப்பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டா ஒன்னு ஆக்குறது, ஒன்னு உருவாக்குறது, ஒரு ஆக்கம் கிரியேட் பண்றது. சரியா? ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்கணும். சரியா? அப்ப நிறைய தமிழ் சொற்கள் இப்படி ஆக்கப்பெயரை உருவாக்கப்பட்ட சொற்களா தான் இருக்கு. சரியா? அது எப்படின்னு கேட்டா பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் தான் ஆக்கப்பெயர். ஒரு பெயரோட விகுதி சேர்க்கிறோம், வினையோட விகுதி சேர்க்கணும். விகுதினா என்ன? விகுதினா என்னது? விகுதிங்கிறது என்னது? ஒரு சொல்லுண்ட கடைசி உறுப்பு. அப்ப நம்ம பகுபத உறுப்புகள்ல பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தனித்தனியா படிக்கிறதுக்கு நம்ம நேரமும் இல்லை. விகுதினா கடைசி உறுப்பு. வந்தான் அப்படின்னா ஆண் என்னது? விகுதி. இப்ப இதுல பாருங்க, அந்த விகுதி இருக்கு தானே கடைசி உறுப்பு. அப்ப அந்த உறுப்புக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது.
சரியா? எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அந்த அர்த்தமில்லாத விகுதியும் ஒரு பெயரும் சேர்ந்து ஒரு புதிய பெயரை உருவாக்கும். புதிய ஒரு பெயரா இருக்கும். உதாரணம் பாருங்க, உழைப்புங்கிறது ஒரு 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 பெயர். ஆளிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆளிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. ஆனா சேர்ந்து வரும்போது உழைப்பாளிங்கிற ஒரு புதிய சொல்ல உருவாக்கிறது. உழைப்பாளி. பொருளுங்கிறதுக்கு தனியான ஒரு பொருளுங்கிறது ஒரு தனியான ஒரு பெயர் சொல். இயல்ங்கிறது வந்து ஒரு ஒரு விகுதி. இயல் இசை நாடகம் அந்த இயல்ல, இது இயல்ங்கிற விகுதி. அப்ப பொருள் பிளஸ் இயல் பொருளியல். புத்திங்கிறது ஒரு தனி சொல். சாலிங்கிறது வந்து ஒரு விகுதி. புத்தி பிளஸ் சாலி புத்திசாலி. கடை பிளஸ் காரன் கடைக்காரன். அந்த மாதிரி நிறைய விகுதிகளை சேர்த்து பேரோட விகுதி சேர்க்கிறது. ஆளி, இயல், சாலி, காரன், காரி. தனம், தனமும் வந்து என்னது ஒரு விகுதி தான். தனம், தனம் அப்படிங்கிற அந்த விகுதியை வச்சு ஒரு 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 சொல்லு உருவாக்குங்க, ஆக்கப்பேர் உருவாக்குங்க. புத்திசாலித்தனம். கல்வி சகதனம், கல்வித்தனம். தனப்பாக்கியம் சரியா வருமா? தனப்பாக்கியம் நான் கிட்டத்துல ஏழுக்கு படிக்கும்போது தனம் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு பேர் ஒன்று சொல்ல அவரு தனப்பாக்கியம் அப்படின்னாரு. இப்படின்னு கேட்டது. நான் சொல்றது எக்கோ ஆகுது. யாரோ மைக்க மீட் பண்ணிருக்கீங்க யூஎஸ்ல. அப்ப நான் சரி ஏன் அப்படி சொன்னேன் இல்லை, எங்க பாட்டி பேரு தனப்பாக்கியம். அப்ப தனம்ங்கிற விதியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றாரு அவரு. பாட்டி பேரெல்லாம் நம்ம இங்க கேட்கல. இப்ப தனம்ங்கிறது வந்து அந்த தனம்ங்கிறது வந்து தனியான ஒரு பேர் சொல்லாம ஒரு அர்த்தம். தனம்னு என்னது? தனம் தான் செல்வம், செல்வம். சரியா? ஓகே. அப்ப தனம் ஓகே. அப்ப தனம்ங்கிறது இந்த இடத்துல விகுதியான மூலதனம், வேற முட்டாள்தனம், அந்த மாதிரி. துவம் சொல்லுங்க. முக்கியத்துவம், சகோதரத்துவம், அதெல்லாம். இயம், இயம், இயம். பாக்கியம் வருமா? பாக்கியம் வராது. நீங்க அதை கூட பாக்கியம். வாக்கியம், வாக்கியம் வராது. அறிவு, இயம், அறிவியம். பெண்ணியம், பெண் பிளஸ் இயம், பெண்ணியம். மார்க்சியம். மார்க்சியம், வெரி குட். அந்த இயம். கன்சகையம், கண்ணியம். கண்ணியம், வெரி குட். கண்ணியம் வராது. அது கண்ணியம், அது வேற. கண்ணியம் வேற. கண்ணியம்ல வேற. இயம், பெண்ணியம், மார்க்சியம். அந்த இது அந்த கொள்கை கோட்பாடுகளோட சம்பந்தப்படாதான் இருக்கும் அது பெரும்பாலும். ஆலன், ஆலனுக்கு சொல்லுங்க. புரட்சியாளன். புரட்சியாளன். வேற வெற்றியாளன். வெற்றியாளன். அதெல்லாம் வரும். விளங்கிடுச்சுன்னா இப்ப உங்களுக்கு அந்த ஆக்கப்பெண் என்ன விளங்கிடுச்சா? அதே போல பேரோட விகுதி சேர்க்கிற மாதிரி வினையோட விகுதி சேர்ந்து வரும். மலர் பிளஸ் இச்சி மலர்ச்சி. முயல் பிளஸ் சி முயற்சி. கடு பிளஸ் இப்பு கடுப்பு. இச்சி சி இப்பு அதெல்லாம் என்னது சேர்ந்து ஒரு புதிய ஒரு மலருங்கிறது என்னது? மலர்னா என்னது? பூவா? இல்ல, ஒரு வினை அடி. மலருதல். மலர் பிளஸ் இச்சி மலர்ச்சி. முயல் பிளஸ் சி முயற்சி. கடு பிளஸ் இப்பு கடுப்பு. அந்த மாதிரி வினையோட விகுதி சேர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டா ஆக்க பேர் வரும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இப்படியும் வரும். கொல் பிளஸ் ஐ. கொல் பிளஸ் ஐ கொலை. பாருங்க விளங்குதா? இந்த விகுதிகளை கொஞ்சம் பாருங்க. இச்சி சி இப்பு ஐ அம் எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். மதிய வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 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 ஆக்கப்பேர் ஒண்ணு மதிய வச்சு. வளர்மதி. பாத்தீங்களா? வளர்மதிங்கிறது நிலவு. அந்த மதிங்கிறது சொல். இது விகுதியா பாருங்க. நினைச்ச நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னு. சொல்லுங்க. ஏற்றுமதி. ஏற்று பிளஸ் மதி. ஏற்று மதி ஏற்றுமதி. இறக்கு மதி இறக்குமதி. நல்ல வெண்மதின்னு சொல்ல மாட்டீங்க. புத்திமதி சார். கர்ப்பவதியா? விளங்கல? புத்திமதி. யாரும் கர்ப்பவதின்னு போட்டு வச்சிருக்கீங்க. வதி இல்ல மதி. ஓகே ஓகே விளங்கிச்சா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஆக்கப்பேருக்குள்ள பார்க்கணும். அது இல்லாம இப்படியும் ஆக்கப்பேர் உருவாகுது. எப்படி? வினை ஈற்றுமை இரட்டித்தல். அதாவது எழுது அப்படிங்கிற வினையில இருந்து தான் எது உருவாகுது? எழுத்து. பாருங்க, அதை ஈற்றுமை இரட்டித்தல்னா ஏனா லூனா தூணா, கடைசி தூணா இருக்கு. அந்த தூணாவோட இத்தனை இரட்டிக்கும் எழுத்து. பாடுங்கிறது பாட்டு. பாருங்க, பாடு பாட்டு, பேசு பேச்சு. இல்லைங்கதா? அப்படியும் என்ன செய்யும்? ஆக்கப்பேர் உருவாகும். அப்புறம் புது சொல்லு உருவாகும். அதே மாதிரி வினை பிளஸ் ஈற்றுமை இரட்டித்தல் பிளஸ் அம். உதாரணம் நாடு. ஈற்றுமை இரட்டித்தல் நாட்டு பிளஸ் அம் நாட்டம். கூடு கூட்டு கூட்டம். தேடு தேட்டு தேட்டம். அடுத்து வினை குறில். வினை சமன் குறில் நெடிலாதல். பெரு அப்படின்னா என்ன செய்யும்? முதல் எழுத்து நெடிலாகும். இப்போ முன்ன பாட்டுக்கு பாட்டு இருக்கும். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அதில் சொல்லுவார், அப்துல் ஹமீத் சொல்லுவார் என்னது? குறில் அல்ல நெடில் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே குறில் வந்து நெடிலாகுது. பெரு முதல் எழுத்து குறிலா இருக்கிறது நெடிலானா பேரு. கெடு கேடு.
படு பாடு பாடு பாடு. விளங்குதா விளங்குதா? ஓகே. இப்ப இந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுங்க. வினை சமன் குறில் நெடில் அதற்கு உதாரணம். குடு கூடு. இல்ல அப்படி வராது. நடு நாடு இல்ல 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 அப்படியே வராது. நீங்க சுடு சூடு குடு கூடுன்னு சொல்லிட்டு போறீங்க. அப்படிலாம் இல்ல. பாருங்க, இப்ப கெடுனா மைக்க மியூட் பண்ணுங்க. யாரோ எக்கோ ஆகுது. கெடு அப்படிங்கிறது வந்து கெடுனா என்னது? கெடுக்கிறது, ஒருத்தரை கெடுக்கிறது அல்லது ஒரு துன்பத்தை சொல்றது. கெடுக்கிறது, கெடுத்தா துன்பம் வரும். பாருங்க, கெடுக்கும் கேடுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கு. கெடுனா கெடுக்கிறது, கேடுனா துன்பம். பாருங்க, அந்த கெடுவுக்கும் கேடுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா? அந்த மாதிரி. படுனா பட்ட பாட பார்வை, படுதல், ஒரு என்னது பட்ட பாடுங்கல அது உட்படுதல்ங்கிற பொருளுக்குள்ள அது பாடுங்கிறது வருது. பாடுனா பாடுற பாடல பாடு. என் பாட்டை பாருங்க, நான் படாத பாடு பாடுறேன், அந்த படு. படாத பாடு, அந்த படு. பெருங்கிறது பேரு. பெருங்கிறது என்னது? பெறுதல். பேருனா அந்த பெறுதல் மூலமா கிடைக்கக்கூடிய விடயம். அதான் பெரு ரிசல்ட்ஸை சொல்றோம். அந்த மாதிரி சொல்லுங்க. சுடு சூடு வரும். ஏன்? சுடுங்கிறது வந்து ஒரு வினை, அதன் மூலமா உருவாக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான் சூடு. விளங்குதா விளங்குதா உங்களுக்கு தெளிவா? கடு காடெல்லாம் வராது. புடு பூடுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வராது. தெளிவாயிருச்சு உங்களுக்கு விஷயம்? படியாளி பாடியாளி விளங்கல? வடு சார், வடு வாடு. வராது வராது, அதெல்லாம் வராது. தொடர்பை பாருங்க. வடு வாடுன்னு எப்படி வரும்? ஓகே, அடுத்து விளங்கிச்சா? இது இந்த மாதிரி அமைப்புல வரும். இவ்வளோ உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ஆக்க பேர்னா இந்தந்த வடிவத்தில் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இப்போ ஆக்கப்பேர் நாட்டம்னு வந்துச்சுன்னா யோசிக்க கூடாது. என்னடா அது நம்ம ஆக்கப்பேர்னா விகுதி வருமே, புத்திமதி அப்படி தானே பார்த்தோன்னு யோசிக்க கூடாது. அதனால தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரியா? தெளிவா? அப்போ ஆக்கப்பேர் தெளிவாயிடுச்சா? ஓகே, அடுத்து கூட்டு பேரை பார்த்துருவோமா? கூட்டு பேர்னா சரியா பாருங்க, அது ஆக்க பேர் வந்து ஆக்குறது, சோறாக்குற மாதிரி. சோறை ஆக்கணும். சோறு ஆக்குறதுக்கு என்ன ஆகும்? எல்லாம் வேணும். என்னது? வெப்பம் வேணும், பானை வேணும், விறகு எல்லாமே வேணும். அந்த மாதிரி இப்போ ஒரு பேரோட விகுதியோட வினையோட விகுதியோ சேர்ந்து உருவாக்குறது. இது வந்து ஒரு கூட்டுக்கறி மாதிரி, நிறைய கறிகள் சேர்ந்தது. சரியா பாருங்க, ஒரு பெயரோட பெயர், முழுமையான பேர் சொல்லே வருது. அதுல வந்து பெயரும் விகுதியும் வினையும் விகுதி. இதுல வந்து சொல்லோட சொல், அது சொல்லோட விகுதி, இது சொல்லோட சொல். அப்ப கூட்டு பேரை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். பெயர் பிளஸ் பெயர், வினை பிளஸ் வினை. சரி, பெயர் பிளஸ் பெயர், வினை பிளஸ் பெயர். சாரி, சின்ன டைப்பிங் மிஸ்டேக். வினை பிளஸ் பெயர். பெயர் பிளஸ் பெயருக்கு பாருங்க, பாடம்ங்கிறது பேர், சாலைங்கிறது பேர், ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்குறோம், பாடசாலை. புகைங்கிறது ஒரு பெயர், வண்டிங்கிறது ஒரு பெயர், புகை வண்டி. வான் பிளஸ் ஒலி, வானொலி. அந்த மாதிரி சொல்லுங்க கூட்டு பேர். நீங்க வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. நீர் பிளஸ் வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. மறுசகமனம், மறுமணம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. மறுமணம்னா ஒரு அடைமொழி மையத்தினே வருது. ஒரு பேரோட பேர், ஒரு சொல்லா. தபால் பிளஸ் பெட்டி, தபால் பெட்டி. கல்சக குவியல், கற்குவியல். கல் பிளஸ் குவியல், கற்குவியல். கடல் சக்கரை கடற்கரை. போதும். அப்புறம் வினை பிளஸ் பேருக்கு மிதிசக வண்டி, மிதி. அவங்க சொல்லும் போது தான் அந்த எக்கோ ஆகுது நான் பேசுறது. அதனால கொஞ்சம் மீட் பண்ணி வைங்க. அல்லது பாருங்க, 2 டிவைஸ்ல வந்திருப்பீங்க, அதனால தான் அந்த 2 சவுண்ட் திரும்ப உங்களுக்கு இதுல வருது. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஏவு பிளஸ் கணை, ஏவுகணை. சுடு பிளஸ் காடு. பாருங்க, ஏவுங்கிறது ஒரு வினை. ஏவு, சுடு, கட்டு எல்லாம் ஒரு வினை. அதோட பெயரை உருவாக்குறோம், ஏவுகணை, சுடுகாடு. சரியா பாருங்க, இந்த யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட ரெண்டும் வருது. அமெரிக்கா நடக்குது. ஏவுகணை, சுடுகாடு, கட்டு பிளஸ் உரை, கட்டுரை. அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். உதாரணம். சுடுசோறு, அதெல்லாம் வரும். மிதி வண்டி, சுடு சாம்பல். மிதி பிளஸ் வண்டி. மிதி வண்டி. சரி. கடிநாய். கடி பிளஸ் நாய். ஓகே. உங்களுக்கு விளங்கிச்சு தானே விஷயம்? ஓகே. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். டைம் எதுன்னு தெரியல. அப்படி இருங்க. ரைட். தெளிவா இருக்கா இந்த எக்ஸ்பிளனேஷன்? ஓகே. வினையை கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரு 10-15 நிமிஷம் செய்வோம். வினையியல் நம்ம பார்த்தோம் பாருங்க. இதுல பேரியல் பார்த்துட்டோம். வினையியல்ல கொஞ்சம் பார்த்துட்டோம். இந்த ஒரு அமைப்பு பாருங்க. தன்வினை, கூட்டுவினை, தனிவினை, கூட்டுவினை தேவையில்லை. சரி, தனிவினை, கூட்டுவினை கொஞ்சம் பார்த்துருவோம். சரியா?
வினைச்சொல் வகைகளில் பாருங்க தனிவினை கூட்டு வினைன்னு 2 இருக்கு. சரி, தனிவினை கூட்டு வினை அதை கொஞ்சம் short ஆ பார்த்துட்டு போவோம். அது தனிவினைனா ஒரு தனி சொல், கூட்டு வினைனா 2 சொல் சேர்ந்து வருது. சரியா, விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, இப்போ வந்தான் அப்படின்னா அதுல வாங்கிறது தனிவினை, போனான் போங்கிறது தனிவினை. சரி, ஓகே. கூட்டு வினைனா இப்படி உதாரணமா ஆசைப்பட்டான் அப்படிங்கும்போது அதில் உள்ள பகுதியை நம்ம எடுத்தோம்னா, இப்போ நீங்கள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரின்னு இருக்குது தானே, அதில் நீங்கள் அது டீப்பாக படிக்கணும், இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ பகுதி ஒரு சொல்லை நம்ம பிரிக்கும் போது முதலாவது உறுப்பு பகுதி, அந்த பகுதி மட்டும்தான் சொற்பொருளை தரும், சொல்லின்ற பொருளை தரும். மற்றது எல்லாமே இலக்கண பொருளை தான் தரும், உறுப்புகளாக தான் இருக்கும், சொல்ல அர்த்தம் இருக்காது. விளங்குதா? அப்போ ஒரு சொல்லல எடுத்துட்டோம்னா அர்த்தம் தரக்கூடியது மட்டும்தான் பகுதி. அப்போ அர்த்தம் தரக்கூடிய இருக்கிறத வச்சு நம்ம பகுதியை எடுத்துடணும், அப்படியே பகுதியை பிரிச்சிடணும். அர்த்தம் எது வச்சு தருதோ அதை அப்படியே எடுத்துடணும், அது பகுதியாக தான் இருக்கும். பாருங்க, ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுல பகுதி என்னது? ஆசை. ஆசை இல்ல, அந்த ஆசை நட்ட படுங்கிற ஒரு சொல்லு இருக்குல்ல, ஆசைப்படு. முன்னேறினான்ல, முன்னேறு. சரியா, விளங்குதா? இப்ப நான் சொல்றேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க. ஓடிக்கொண்டிருந்தான் தம்பி, ஓடிக்கொண்டிருந்தான், அதுல உள்ள பகுதியை சொல்லுங்க. இல்ல, அந்த அர்த்தம் தரக்கூடிய சொல்ல ஃபில்டர் பண்ணுங்க. கொண்டிருந்தான். ஓடிக்கொண்டிருந்தான் தம்பி, ஓடி பணிக்கிற மாதிரி வரும், கட்டளையிடுற மாதிரி வரும். வந்தான்னா வா, போனா போ. ஓடிக்கொண்டிரு, ஓடிக்கொண்டிரு. அப்ப அதுல எத்தனை சொல் இருக்கு? அதுல ஓடு, கொண்டு, அப்ப இந்த மாதிரி கலவைய நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வருது. அதான் என்ன சொல்றது? கூட்டு வினைன்னு சொல்றோம். தனியா வந்தாரு தனிவினை, கூட்டமா சேர்ந்த இவர் சொல்ற மாதிரி ரஜினி சிங்களா வரும், பன்னிகள் தான் கூட்டமா வர மாதிரி கூட்டு வினை வந்து நிறைய சொற்கள் சேர்ந்து வரும், தனிவினை தனியா வரும். எனக்குதா? இப்ப நான் சொல்றேன், அதுல கூட்டு வினை சொல்லுங்க. தந்தி அடித்தார்கள், தந்தி அடித்தார்கள், தந்தி அடி, தந்தி அடி, தந்தி அடி. அது பெயர் பிளஸ் வினைங்கிற அடிப்படையில். பாருங்க, கூட்டு வினை இப்படி வரும். பாருங்க, மைக்க மீட் பண்ணுங்க. கை பாருங்க, பெயர் பிளஸ் வினை வினையும் வரும், வினை பிளஸ் வினை வினையும் வரும். விளங்குதா? கவனிங்க. இல்ல, பெயர் பிளஸ் வினை கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறோம். சரியா? பெயர் பிளஸ் வினை சமன் வினை, அதாவது கைது பிளஸ் செய். விளங்குதா? கைது செய். கைதுங்கிறது ஒரு பெயர் சொல், செய்யுங்கிறது ஒரு வினை, புதிய ஒரு சொல் கைது செய். இல்லைன்னா கூட்டு வினைகள். சரி, சீர் பிளஸ் அலி சீரழி, இது கூட்டு வினை. கேள்வி பிளஸ் படு கேள்விப்படு, இது பெயர் பிளஸ் வினைங்கிற அடிப்படையில் வருது. அடுத்து வினை பிளஸ் வினைங்கிற அடிப்படையில் வருது வந்து என்னது? காத்து பிளஸ் இரு காத்திரு, கண்டு பிளஸ் பிடி கண்டுபிடி, காட்டி பிளஸ் கொடு காட்டி கொடு, இது வினை பிளஸ் வினை. விளங்குதா? அதே மாதிரி இடை பிளஸ் வினையிலே வரும். எப்படி? இப்படி வரும். முன் பிளஸ் ஏறு முன்னேறு, சரி பிளஸ் பார் சரிபார், பின் பிளஸ் பற்று பின்பற்று, இப்படி வரும். விளங்குச்சா? இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெளிவாயிடுச்சா? அப்ப இந்த கூட்டு வினை என்னன்ட்டு ரொம்ப ஸ்பீடா போறேனா? ரொம்ப வேகமா போறேன் நல்லே? ஓகே, ஒரு தலைப்பு மட்டும் பார்த்துருவோம். சரி, வாக்கியத்தை கொஞ்சம் சொல்லிடுவா. வாக்கியத்தை சொல்லிடுவேன்னா வினைய கூட பார்த்துட்டோம். வாக்கியம் வந்து கட்டாயம் வரும், வழுக்கல் திருத்தி எல்லாமே வரும். அதில் உங்களுக்கு ஒரு தனி வாக்கியம் அமைக்க சொல்ல ஒரு கேள்வியெலாம் இருக்குது, நிறைய இருக்குன்னும். இது மட்டும் இல்லை, அது பெரிய ஒரு கடல்னா மொழித்திறன்கிறது. இப்போ அதை கொஞ்சம் நம்ம அடுத்த இந்த பெரிய ஃபைனல் செமினாரில் பார்ப்போம். இன்றைக்கி வாக்கியம் தொடர்பாக தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், இது 3க்கும் இடையிலான ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லவா? அதை கொஞ்சம் பார்ப்போமா, அல்லது வினைகளை கொஞ்சம் பார்ப்போமா? செமினாரில் ஃபைனல் செமினாரில் அதை கொஞ்சம் டீப்பாக நம்ம படிப்போம் கொஞ்சம். அதில் நிறைய இருக்குது. அந்த ஒரு பந்தியை கொடுத்துட்டு அதில் உள்ள தடித்தெழுத்தில் உள்ள அந்த அதுக்கான விளக்கம் கேட்டு, அல்லது ஒரு பந்தியை தனி வாக்கியம் அமைக்க சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தனி வாக்கியம் அமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஒரு நுட்பங்கள்லாம் இருக்குது. அது தனி வாக்கியம் அமைக்கிறது அதெல்லாம் இருக்குது. அப்போ தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் வித்தியாசம் விளங்கணும் நமக்கு.
சரியா? ஒரு 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 கூட்டு வாக்கியத்தை ஒரு ரெண்டு தனி வாக்கியத்தை கொடுத்து கூட்டு வாக்கியம் அமைக்க சொல்லுவாங்க. இப்போ இதில் தலைமை வாக்கியம் சார்பு வாக்கியம் கேட்பாங்க. அப்போ அதனால் ஒரு சோட்டா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு விளங்குற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். கவனிங்க. இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ தனி வாக்கியம் அப்படிங்கிறதுன்னு கேட்டால் தனித்த ஒரு செயற்பாடை சொல்கிறது. உதாரணமாக குமார் வந்தான்னு முதல்ல பார்த்தோம். குமார் வந்தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே வேற எந்த ஒரு பெயர்ச்சொல் ஒரு வினைச்சொல்லோட முடியுது, ஒரு சம்பவத்தோட முடிஞ்சிருது. சரியா? இப்போ பாருங்க, குமாருங்கிறது வந்து ஒரு பெயர்ச்சொல், அதை நம்ம பெயர் தொடர்னு சொல்லுவோம். வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், அது வினைத்தொடர்னு சொல்லுவோம். எனவே ஒரு பெயர் தொடரும் ஒரு வினைத்தொடரும் பாருங்க, ஒரு சொல்ல தொடர்னு சொல்லுவோம். பாருங்க, ஒரு பெயர் சொல்ல பெயர் தொடர்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வினைச்சொல்லுக்கு வினைத்தொடர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெயர் தொடரும் ஒரு வினைத்தொடரும் சேர்ந்தது தான் ஒரு வாக்கிய தொடர். சரியா? ஒரு பெயர் தொடரும் ஒரு வினைத்தொடரும் சேர்ந்தது தானது ஒரு வாக்கிய தொடர். சரியா? விளங்கிச்சா உங்களுக்கு? பெயர் தொடருக்கும் வினைத்தொடருக்கும் வாக்கிய தொடருக்கும் வித்தியாசம் விளங்கிடுச்சா? தொடருங்கிறது ஒரு சொல்லாவும் இருக்கும், ஒரு வாக்கியமாவும் இருக்கும். தொடருங்கிற அந்த 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 சொல்லோட அர்த்தம் ஒரு சொல்லுக்கும் சொல்லலாம், ஒரு வாக்கியத்துக்கும் சொல்லலாம். அதான் சொல்றேன், குமாருங்கிறது ஒரு பெயர் தொடர், வந்தானுங்கிறது வந்து ஒரு வினைத்தொடர், குமார் வந்தாருங்கிறது வாக்கிய தொடர். தெளிவாயிடுச்சா? அது விளங்கிடுச்சா? தான் பேசிக். விளங்கிடுச்சா? தெளிவாயிடுச்சா? ஓகே, பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல ஒரு வாக்கிய தொடரால் ஆன வாக்கியம் தனி வாக்கியம். தனி வாக்கியம் என்ன? ஒரு வாக்கிய தொடரால் ஆன வாக்கியம் என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். தனி வாக்கியம். ஒரு வாக்கிய தொடர் தான் இருக்கும். அதுல என்ன பெரும்பாலும் இருக்கும்? ஒரு எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள், அது மட்டும் தான் இருக்கும். அது ஒரு வாக்கியமா இருக்கும். சரியா? குறைந்தது ஒரு எழுவாயும் ஒரு பயனிலே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் ஆன வாக்கியம், ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் ஆன வாக்கியம் கூட்டு வாக்கியமும் கலப்பு வாக்கியமும் ரெண்டுமே அப்படித்தான். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களால் வரும். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி இருங்க, லிங்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, குரூப் லிங்க். ரைட். சரி, அதில் வந்துருச்சா? லிங்க் வந்துருச்சா? கொஞ்சம் இருங்க. கடைசியில் இருக்கு, கொஞ்சம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த குரூப் லிங்க் போட்டிருக்கேன், அதை நினைச்சுக்கொள்ளுங்க. ஓகே, என்ன சொல்றேன்னா, ஒரு வாக்கிய தொடர்களால் ஆன வாக்கியம் என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களால் ஆன வாக்கியம் கூட்டு வாக்கியம் வாக்கியம். ஓகே, கவனிங்க. இப்ப தனி வாக்கியம் தனிச்ச ஒரு பொருட்கள் இருக்கு, அதை விட்டுருவோம். சரியா? இப்ப கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் ஒற்றுமை என்னன்னு கேட்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களா இருக்கும். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. குறைந்தது 2 இருக்கும். சரியா? கூடுனா எத்தனை இருக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த கலப்பு வாக்கியத்தும் கூட்டு வாக்கியத்தும் தொடர்பு சொல்றேன். முதலாவது கூட்டு வாக்கியத்தை பார்ப்போம். கூட்டு வாக்கியம்ங்கிறதுன்னு கேட்டா சமநிலை தொடர்களால் ஆன வாக்கியம் கூட்டு வாக்கியம். என்ன சொல்றது? சமநிலை தொடர். என்னன்னு சொல்றது? சமநிலை தொடர். சமநிலை தொடர்னா என்ன அப்படின்னு கேட்டா, உதாரணமா பாருங்க, நான் வந்தேன், தம்பி வந்தான். நான் வந்தேன்ங்கிறது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். தம்பி வந்தான்ங்கிறது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். தனி வாக்கியம். அப்ப இருவேறுபட்ட தனி வாக்கியங்கள். சரியா? அல்லது இருவேறு தனி வாக்கிய தொடர்கள். இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை நம்ம தொடர்புபடுத்தும் போது இணைச்சா எப்படி வரும்? நானும் தம்பியும் வந்தோம் கூட்டு வாக்கியத்துக்குள்ள மாத்திட்டோம். அப்ப இந்த கூட்டு வாக்கியத்துக்குள்ளால 2 தனி வாக்கியங்கள் இருக்கு. அந்த தனி வாக்கியங்கள் எப்படின்னு கேட்டா சமநிலை தொடரா இருக்கும். என்ன சமநிலை தொடர்னு கேட்டா, இப்ப நான் வந்தேன்னு சொல்லும் போது நான் வந்தேன் தான், தம்பி வந்தான்ங்கிற தம்பி தான் வந்தான். எனவே நான் வந்த விஷயம் தம்பி வந்த விஷயத்தோட தொடர்புபடுதா, அல்லது ஒரு விஷயம் முடியறதுக்கு இன்னொரு விஷயத்தை எதிர்பார்க்குதா, அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று வருது, அந்த 2 தொடருக்கும் தனித்தனியா இருக்கிற தொடர்கள் சேர்ந்து ஒன்னா வருது. நானும் தம்பியும்கிற நான்கு பக்கத்தில் ஒரு உம்மும் தம்பிக்கு பக்கத்தில் ஒரு உம்மும் வந்து பயனிலை பன்மையில வரும், வந்தோம்னு மாறும்.
அது வாக்கிய அமைப்புல மாறும். ஆனா விஷயம் அர்த்த அடிப்படையில மாறும்போது ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தோட தொடர்பு படல, தனித்தனியா இருக்கு. எனவே இதுதான் சமநிலை தொடர்னு சொல்றோம். விளங்கிச்சா உங்களுக்கு சமநிலை தொடர் என்னன்ட்டு? ஓகே. இதோட நீங்க கலப்பு வாக்கியத்தை பாருங்க. அது சமநிலை தொடரா இருக்காது. அதுல தலைமை தொடரும் சார்பு தொடரும் இருக்கும். நம்ம சொல்லுவோம் தலை இருக்கையில வால் ஆடக்கூடாதுன்ட்டு. அதுல தலையும் இருக்கும் வாலும் இருக்கும். எப்படி எது தலை அப்படின்னு கேட்டா தலைமை தொடர், வால் எதுன்னு கேட்டா சார்பு தொடர். உதாரணமா நான் நான் வருவேன் என்று அவனுக்கு தெரியும். நான் வருவேன் என்று அவனுக்கு தெரியும். இதுல 2 தொடர் இருக்கு. நான் வருவேன் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். விளங்கிச்சா? தொடர் இருக்கா? நான் வருவேன் அவனுக்கு தெரியும். ஓகே, இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? நான் வருவேன் என்றுங்கிற இணைப்படை சொல்லின் மூலமாக அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருக்கு. என்றுங்கிற இணைப்படை சொல்லின் மூலமாக அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருக்கு. விளங்கிச்சா? ஓகே. இப்ப இத தலைமை தொடர் எதுன்னு கேட்டா எனக்கு தெரியுங்கிறது தலைமை தொடர். இப்ப யார்ட்டையும் போயிட்டு எனக்கு தெரியும் தம்பி, எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன கேள்வி கேட்பானுங்க? என்னடா தெரியும்? வடிவேல் ஒரு படத்துல அடிச்சும் கேட்பாங்க, சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன தெரியும் அப்படின்னா அந்த வாக்கியம் முடியல. அப்ப எதிர்பார்க்குது என்ன என்ன சொல்லு. என்னது? அவனுக்கு நான் வருவேன் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவனுக்கு எது தெரியும்னா இந்த இடத்துல நான் வருவேன் அப்படிங்கிற விஷயம். எனவே இந்த இடத்துல அந்த தலைமை தொடர் எதை சார்ந்து வருதுன்னு கேட்டா சார்பு தொடர் சார்ந்துதான் வருது. எனவே இந்த தலைமை தொடரும் சார்பு தொடரும் ஒன்றை ஒன்று என்ன செய்யுது? சம்பந்தப்படுது. ஒரு வாக்கிய முடிவுக்கு இன்னொரு வாக்கியம் என்ன செய்யுது? தொடர்புபடுது, காத்திருக்கு. ஆனா தம்பி வந்த நான் வந்தேன்ல எந்த ஒரு சிக்கலும் இல்ல. பாருங்க, சுத்தம் சுகம் தரும் என்று அதிபர் கூறினார். இதுல தலைமை தொடர் எது? இதுல சார்பு தொடர் எது? சுத்தம் சுகம் தரும். போயிட்டு யாரையும் போயிட்டு அதிபர் கூறினார்னா என்னன்னு கேட்பான். அப்ப நம்ம சொல்லுவோம் என்ன சுத்தம் சுகம் தரும் அப்படிங்கிறது. அப்ப ரெண்டும் தொடர்புபடுது. இதுதான் கலப்பு வாக்கியம். விளங்கிச்சா? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். இவ்வளவுதான் விஷயம். தெளிவா உங்களுக்கு அந்த வாக்கியம் சம்பந்தம் ஷோர்ட்டா ஒரு லெக்சர்ல எடுக்க வேண்டிய வருது. ஷோர்ட்டா இது இவ்வளவு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ரொம்ப உங்களுக்கு அதுல அமைப்பு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தனி வாக்கியம் என்னது, கூட்டு வாக்கியம் என்ன, கலப்பு வாக்கியம் என்னன்னு பார்த்தா சரி. சரியா? ஓகே. அந்த அடிப்படையில மொழித்திறன் பேப்பர் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை. நான் எல்எல்பி செஞ்சேன். சரி, எல்எல்பி செய்யும் போது மொழித்திறன் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு பேப்பர் தான். மொழித்திறன்னா அது ஒரு மெத்தட்ல தான் வரும். சரியா? அதுல நீங்க என்ன நல்லா நீங்க அவதானிக்க வேண்டிய விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதில் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல். சரியா? கட்டுரை ஒன்று எழுதலை பிள்ளை. சரியா? ஒரு கட்டுரை அறவேலை எழுதி இப்போ ஒரு பந்தி எழுதியிருப்போம், அவ்வளோதான், டைம் இல்லை. சரியா? சுருக்கம் எழுதிட்டேனா, மற்றது எல்லா கேள்வியும் செஞ்சுட்டேனா. ஒரே மெத்தடில் தான் வரும். இலக்கணம் எல்லாம் கலந்து வரும். இலக்கணம் இந்த மாதிரி மொழித்திறன்லாம் கலந்து வரும். அப்போ எனக்கு மார்க்ஸ் 90 மார்க்ஸ். இதில் எல்எல்பியில் மொழித்திறனில் 90 மார்க்ஸ். கட்டுரைக்கு கொடுத்துருக்க மார்க்ஸ் 10. விளங்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு எனக்கு அதில் தான் அது ஆணுச்சு. சரியா? என்கிட்ட அதில் ஒரு 10 மார்க்ஸ் நம்ம குறைஞ்சது. அது கட்டுரையில் ஒரு 7 மார்க்ஸ் இருந்தாலும் 97 மார்க்ஸ். விளங்குதா? அதனால சுருக்கத்துக்கெல்லாம் டைம் பயங்கரமாக போகும். ஏன்னா டைம் எடுத்து தான் அதை செய்யணும். ஏன்னா அதை நம்ம சுருக்கத்துக்கும் இப்போ குறையில வைக்கல. அது சுருக்கத்தை பாதி எழுதி வைக்கலுமா, ஒரு கட்டுரையை பாதி எழுதி வைக்கலுமா, அது முழுமையடையாது, முழுமையான புள்ளி கிடைக்காது. சரியா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகணும். திருக்குறள் நீங்கள் ஒரு இலக்கண கேள்வி கேட்டிருக்காங்களா, அப்போ என்ன செய்யணும்? குயிக்காக விடையளிக்கக்கூடிய அளவில் அந்த ஒன் த ஸ்பாட்டில் 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ளே நேரடியாக விட தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக செஞ்சாதான் என்ன செய்யலாம், இந்த குறிப்பிட்ட நேரத்தில். எவ்வளோ நேரம் உங்களுக்கு மொழித்திறனுக்கு டைம்? பேப்பருக்கு எவ்வளோ டைம் போட்டிருக்காங்க? மொழித்திறன் வினாவுக்கு எத்தனை மணித்தியாலம்? 1.5 தானே? 1.5 மணித்தியாலம். 1.5 மணித்தியாலம் நினைக்கிற மாதிரி இல்லை, கசக்குன்னு போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த ப்ராக்டிஸில் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பாடமாக்குங்க சார். ரொம்ப டவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுன்ட்டு. அப்போ நிறைய பாடமாக்க வேண்டி வரும். இலக்கணத்தை நல்லாவே பாருங்கள். இலக்கணம் தான் நிறைய எம்சிக்யூ கடகடன்னு வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டால் அதுக்கு நேரத்தை முகாமைத்துவம் செய்யணும். அப்போ தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழித்திறன் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அங்கிட்டு நீங்கள் மார்க்ஸ் குறைஞ்சாலும் சரி, அந்த 40க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஓரளவு அப் பண்ணி முன்னால் போயிடலாம். ஆனால் ரொம்ப அவதானம். பெரிய ஒரு வரப்பிரசாதம். நிறைய பேர் தொழில் இல்லாமல் இருக்காங்க. அந்த தொழில் இல்லாத அருமை விளங்குதுன்னா. ஏன்னா அரசு தொழில் ரொம்ப காலத்துக்கு பிறகு எடுக்கிறாங்க நினைக்கிறேன். கவர்மெண்ட் இதுலேயே கூடுதலாக இப்போ டீச்சிங் கால் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் இதுக்கு பட்டதாரிகளுக்கானது. அதுக்கு முன்னுக்கு உங்களை தான் இது பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் போட்டியும் கூட
கொஞ்சம் நல்லா படிங்க. சரியா? ஓகே, அதான் விஷயம். அடிப்படையில் நமக்கு நாளைக்கு வந்து நம்ம முழுமையான 6 மணிலேருந்து 9 மணி வரைக்குமான ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான பேப்பர் ரெடி ஆகி கொண்டிருக்கு. அதை முழுமையாக ஒரு மெத்தட் எப்படி வருமோ எல்லாமே அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி, அப்படி நமக்கு நேரம் போதாட்டி அடுத்த நாளும் நான் செஞ்சிடுவேன். அந்த பேப்பர் முழுமையும் நான் முடிச்சிருவேன். ஸோ அந்த அடிப்படையில் அதில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கட்டணம்லாம் பெருசாக இல்லை, 600 தான் உங்களுக்கு கட்டணமாக வைக்கப்படுது. அதில் உங்களுக்கு 600 கொடுக்க முடியாட்டா சிரமமானவங்க 500 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அதுவும் சிரமமானவங்க தெரியும் தானே, உங்களுக்கு சிக்கல் ஒன்று இருக்குதானே, அதனால் கொஞ்சம் ஃபினான்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம அதை படிப்போம். சரியா? ஓகே. அப்போ நாளைக்கு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்குமான வகுப்பு நடக்கும். அதில் விருப்பமானவங்க, நாங்கள் யாரையும் வற்புறுத்தலை, விருப்பமானவங்க, தேவைப்பாடு உள்ளவங்க, அதை என்ற மெத்தட் நான் படிப்பிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்போ இன்றைய கிளாஸ் தொடர்பாக யாராவது கருத்துக்கள் சொன்னால் நல்லன்னு யோசிக்கிறேன். நான் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எங்கெங்கே எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு இன்றைக்கு கிளாஸ் அப்படிங்கிறத குறையும் நிறை மட்டுமில்லை குறையும் நீங்கள் சொல்லலாம், இல்லை இப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். யாராவது பேசுங்க சார். இன்றைக்கு நீங்க படிப்பிச்சதில்ல, நான் போன முறை எக்ஸாம் எழுதிக்க வந்த கேள்விகள் சார். ஓகே. என்ன எக்ஸாம் செஞ்சீங்க? நான் போன முறை ஜிஎஸ் எக்ஸாம் எழுதினேன். அதுதான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் தான் வரும். என்னென்ன கேள்விகள் வந்து சாதாரண சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கு படிச்சதுல மரபு தொடர்கள், இணைமொழிகள், அது இலக்கணம் சார்ந்து வந்துச்சு தானே? இலக்கணம், கட்டுரை, கடிதம், சுருக்கம் எல்லாம் வந்து சார். டைம் நீங்க சொன்ன மாதிரி டைம் காணாம போயிட்டு எனக்கு. டைம் காணாதான் சொல்றேன் நான். அதான் நம்ம எங்கு படித்தோம், எதை படித்தோம், எப்படி படித்தோம் முக்கியம் இல்லை, பரீட்சையில் எதை பதித்தோம் என்பதுதான் முக்கியங்கிற மாதிரி தான். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, சொல்லுங்க. ஓகே, அப்போ தெளிவாக இருந்துச்சா? இன்றைக்கு லெக்சரிங் நல்லா இருந்துச்சா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. மற்ற கிளியரா இருந்துச்சு. ஓகே. சார் நாங்க அந்த வாக்கியங்களை வலுப்பாக்குறது அது கொஞ்சம் சார் சொல்லி தருவோம். அது போன முறை வந்தது சார். ஆமாம், வழுக்கல் இருக்கு, தனியார் கிளாஸ் அது இருக்கு, எல்லா டியூட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். வழுக்கலை திருத்திலுக்கு இருக்கு, டியூட் இருக்கு உங்களுக்கு. பார்த்தா அப்படியே இருங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு அந்த அதில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் இருங்க. அது கண்டிப்பாக வரும். வழுக்கலை திருத்தி எழுதுது, பொருள் மயக்கம் காண்றது. சார் மாதிரி இந்த பொருட்கள்ல சரிவுல பாக்குற சார். இல்லைங்களே, போன முறை கேள்வி வந்தது சார். அந்த எழுதப்பட்ட சொற்கள் இருப்பின் அவற்றை திருத்தியும் சரியாக எழுதப்படக்கூடிய இருப்பின் சரியெனவும் புள்ளிக்கோடு எடுக்க போட்டிருந்தது. ஆமா ஆமா. அதுல என்னடா சம உடைமை, சுகையினம், அந்நிய எழுத்துக்களை கண்டுபிடிக்க. இந்த பாருங்க இருக்கு, இந்த பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறேன். இந்த பாருங்க இருக்கு, இந்த கடைசியில பாருங்க கொடுத்துருக்கேன். சித்தரித்தான், மகளிர், அத்திவாரம், சியாக்கா, இந்த செய் நன்றி, இந்த மாதிரி எழுத்து பிழைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு வரும். அதே போல பாருங்க, இந்த பொருள் மயக்கம்லாம் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு, இந்த பின்வரும் வாக்கியங்கள் உள்ள வழுக்களை சுட்டி காட்டுறது, வழுக்களை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி பாருங்க, பின்வரும் வாக்கியங்கள் உள்ள பொருள் மயக்கத்தை சுட்டி காட்டி பொருள் மயக்கம் மற்ற முறையில் எழுதுக, இந்த மாதிரிலாம் வரும் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. அதனால அது எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அது நாளைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுதான் விஷயங்கள். வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? இந்த முறை அப்படியா சார் பாஸ் பண்ணணும்? பாஸ் பண்ணிடலாமா சார்? என்ன எதுல உங்களுக்கு குறைஞ்சு போன முறை கிடைக்கல சார் எனக்கு. ஹலோ, இல்ல மார்க்ஸ் என்ன மாதிரின்னு தெரியல. மார்க்ஸ் பார்த்து இது பண்ணுவாங்க. மார்க்ஸ் என்ன மாதிரி எதுல குறைஞ்சிச்சுன்னு ஐக்யூலயா ஜெனரல் நாலேஜ்லயா? ஐக்யூல சார் வந்துருக்கு. அந்த அதுதான் கொஞ்சம் அது ஈக்குவலா கொஞ்சம் பாஸ் மார்க்ஸ் மேல எடுத்து இதை கொஞ்சம் அப் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஐக்யூல கொஞ்சம் சிக்கல் தான் நிறைய பேருக்கு. ஐக்யூல சார் டைம் போயிடும் சார் ஜோதிச்சருக்கு. அதுதான். ஓகே, தேங்க்யூ. மற்ற யாக்கள் எதுவும் கருத்துக்கள்? முடிப்போமா சார்? இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆல்ரெடி இதுக்கு வந்து எந்த கிளாஸுமே ஜாயின் ஆகினது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் ஜாயின் ஆகியிருக்கேன். இதுல கொடுத்த நோட்ஸ் சரி, படிச்ச இது எல்லா விஷயமே வந்து ஓகே சார். இந்த நெட்வொர்க் இஷ்யூ மட்டும்தான் சார் ப்ராப்ளம்னா, மற்றபடி எதுவும் இல்லை சார். தேங்க்யூ சார். ஓகே, இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு சந்திப்போம். விருப்பமானவங்க தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க, முடிப்போம். சார் நாளைக்கும் Zoom ID இதானா? ரெடி வேற போறீங்க? நான் லிங்க் போடுவேன். அந்த குரூப் ஒன்று இருக்கு, தனி லிங்க் இருக்காது. இதே இதில் நான் அந்த குரூப்ல இணையறவங்க அதை பேமெண்ட் பண்ணி தனி இணையணும், அது லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் எடுத்த பிறகு தான் நமக்கு அந்த லிங்க் கிடைக்கும். சரியா? அதனால அக்கௌண்ட் காசு போடுறேன், மாதிரி அக்கௌண்ட் போடுவீங்களா? அதை டீட்டெயில் நான் குரூப்ல போடுறேன். அப்படி இல்லாட்டி என் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 077 28 68 021. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிடுறேன். சரி சார், ஓகே. இந்த செட் பாக்ஸ்ல போட்டுருங்க சார். எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கட்டுரை ஹெட்டிங்ஸ் அப்படி எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க சார். இருக்கு, பாப்போம் நம்ம நாளைக்கு. ஓகே சார்.
ஓகே ஓகே Thank you, இன்னைக்கு sir. படிச்ச டியூட்டிங்க குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களா? குரூப்பில் போட்டு விட்றேன், அந்த டியூட்டனை போட்டு விட்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் இன்னைக்கோட ஓகே மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Thank sir. you, நன்றி, sir. உங்களோட பகிர்தலுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. Thank you, sir. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ.